ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த தெய்வமே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு 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 அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட சிக்மா ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து தும்கூருக்காக நாம் ஜெபிப்போம். தும்கூரில் இருக்கிற ஆண்டவரே எல்லா பாஷைக்காரலும், எல்லா ஜாதிக்காரலும், கோத்திரத்தாரும் ஆண்டவரே சகல மனிதர்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும். நீரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறிய அவருடைய கண்களை திறந்தருளும் என்று நாம் தேவனை ஸ்தோத்தரித்து தும்கூருக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்தரித்து 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன், ஆமாண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை பொறுப்பிடும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். தும்கூரில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலும், ஜாதிக்காரலும், கோத்திரத்தார ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக சாபத்திலிருந்து, பிசாசன் பிடியிலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, மாந்திரிக வல்லமைகளிலிருந்து, எல்லா விதமான ஆண்டவரே அசுத்தாவிட கிரியைகளிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை நீர் ரட்சிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவன் நோக்கி ஆண்டவரே, தும்கூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா பாகாலுடைய வழிபாடுகளில், மூட நம்பிக்கையில் தாகோனை பின்பற்றுகிற எல்லா குறி சொல்ற மாந்திரிக வல்லமைகள், அந்த பில்லி சுனித்தின் வல்லமைகள், அந்த அங்க இருக்கிற பலமான இயேசு நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. ஜாதி வரி, மதவரி, ரத்த வரி, கொலவரி பிடிச்ச எல்லா மக்களையும் நீங்க தொட்டு சந்தித்து அங்க இருக்கிற எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஷபா ரபாதி அந்த ரிபாலமா. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தும்கூர்ல ஆண்டவரே காணப்படுகிற கர்த்தாவே குடியிலுமாக அன்றைய கஞ்சாவில், ட்ரக்ஸில், போதையில், அன்றைய வேசித்தன, விபச்சாரம், எல்லா விதமான பாவத்திலிருந்து ஜனங்களை ரட்சியம் ஆண்டவரே. ஒருத்தரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல என்று சொன்னீரே. எல்லா தும்கூரில் இருக்கிற எல்லா மக்கள், சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் சகல பாஷைக்காரலும் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்று, எல்லா பாவ பழக்கத்திலிருந்து ஜனங்களை ரத்தத்தினால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று நாம் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஷபா ரபாலமா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கூட தும்கூர் பகுதியில் ஆண்டவரே தேவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியங்கள் இல்லாத இடங்கள் ஊழியங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்கள் ஆத்துமாக்கள், ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியர்கள் இல்லாத இடத்துல ஊழியர்களை தந்து அந்த தும்கூர்ல அன்றைய கர்த்தாவே கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 திசைகளிலும் எல்லாம் முழங்காலம் முடங்க, எல்லா நாவும் கர்த்தர் தேவன் அறிக்கையிட, பின்மாறி முன்மாறி மழைய தேவன் ஊற்றும்படியாக ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பு ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்களும் துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிபாலம தீராபாலம ஷபரபாலம. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு தேவரீர் தும்குறுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்று மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவ, ஆம் ஆண்டவரே, உன்னோட ஆவியை ஊற்றுங்க. எல்லா முடங்காலம் முடங்க, எல்லா நாமும் நீர் தேவன் அறிக்கையிடும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, சிக்மங்களூருக்காக நாம் ஜெபிப்போம். சிக்மங்களூர்ல இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தார தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து அன்று வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம ஜீவிக்கிற ஜனங்களை நீர் ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி சிக்மங்களூர்ல கர்த்தாவுடைய ரத்தத்தினால கழுவுங்கய்யா. நீர் தேவன் என்று அறிய உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, இந்த கிருபையான இரவுக்காக நன்றி அப்பா. சிக்மங்களூருக்காக ஜெபிக்கிறோம். சிக்மங்களூர்ல இருக்கிற அன்று எல்லா பாஷைக்கால ஜாதிக்கால கோத்திரத்தார தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஜனங்களை நீ ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த ராத்திரியில உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி కర్తరాగియ దేవుని నోకి நாம் స్తోత్రిத்து అది రాకపోతే ఒకటి తీసుకుంటే ఒకటి ఫ్రీమా నువ్వు కూడా ముందు వచ్చేయాల. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து வழி நடத்துங்க என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி அம்மாவாவது கிட்டோம் ஆயானா கிட்டோம் மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சுண்டக்காய் இன்னைக்கே கீழ்படுறதில்ல, நாளைக்கு வெண்டைக்காய் ஆனால் என்ன பண்ணுவ நீ? ஏறு மேலே ஏறு. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சர்ச்சில் வந்துட்டா எங்கிட்ட விட்டுருணும். வீட்டில் உங்கள் பிள்ளைங்க, சர்ச்சில் எங்கள் பிள்ளைங்க, அவங்கள என்ன பண்ணுமோ தோல் உரிச்சிட்றேன். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இந்த நாளில் கூட சிக்மங்களூரில் குடியில் இருக்கிற, கஞ்சாவில் இருக்கிற, ட்ரக்ஸில் இருக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே தேவரே, வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் சாபங்கள் இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே நீ ரட்சியோ. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 8 சொல்லுது, பிரியமான தேவ ஜனமே, வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னி கந்தக கடலில் தள்ளப்படுவாங்க. ஆண்டவரே, எல்லா சாபங்கள்லேருந்து சிக்மங்களூரில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்கப்பா என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்களும் துதிக்கிறோம் ஐயா. சிக்மங்களூரில் இருக்கிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே, இந்த நாளில் அன்று போதையில் இருக்கிற, கஞ்சாவில் இருக்கிற, ட்ரக்ஸில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற அன்றைய கர்த்தாவே தேவேசத்தனத்தில் விபச்சாரத்தில் எல்லா அருவருப்பான காரியங்கள்லேருந்து ஆண்டவரே ஜனங்களை நீ ரட்சிப்புகளை கொண்டு வாங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, இந்த நாள் அங்க இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் ஐயா. அங்க இருக்கிற கர்த்தாவே ஜாதி வெறி, மத வெறி, ரத்த வெறி, கொலவெறி பிடிச்ச எல்லா மக்களும் தேவன் தொடுங்க. பாகாலுடைய வழிபாடுகள்லேருந்து, தாகோனுடைய வழிபாடுகள்ல இருந்து, பில்லி சுனியத்திலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, ரத்த வெறியிலிருந்து, கொலை வெறியிலிருந்து, ஜாதி வெறியிலிருந்து எல்லா அசுத்தாவுடைய கிரியைகளை மத்தேயு 16:18 படி பூமியில எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொன்ன தேவ இயேசுவின் நாமத்தில் சிக்மங்களூர்ல இருக்கிற எல்லா அசுத்தாவைகளுமா ஆண்டவரே தேவிக தாவே அன்று ஆண்டு கொண்டிருக்கிற வல்லமைகளுமா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி நம்முடைய கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா.
அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. சேனைகளின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, சிக்மங்களூர்ல ஆண்டவரை எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒருத்தரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆகியால் ஆண்டவரே, இந்த நாளில் கூட உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்ன தேவ ஆமாண்டவரே. சிக்மங்களூரில் ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்களில் ஊழியங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்கள் ஆத்துமாக்கள், ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்களை தேவன் தந்து எழுப்புதலை கட்டளையிட்டு ஆண்டவரே, சிக்மங்களூரில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட, எல்லா முடங்காலம் முடங்க, எல்லா நாவுகளும் நீரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று சொல்ல தேவன் நீர் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவரே, நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம் தேவன் ஆண்டவரே. சிக்மங்களூரில் காணப்படுகிற ஆண்டவரே கர்த்தாவே மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்கள் ஊழியங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்கள் ஆத்துமாக்களை தேவன் தந்து அன்றைய நரகம் வெறுமையா மாற, பரலோக நிரப்பப்படும்படியாக அன்றைய எல்லா முடங்காலம் முடங்க, எல்லா நாவும் நீரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறிய ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சித்திரதுர்கா பகுதியில் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சித்திரதுர்காவில் இருக்கிற கர்த்தாவை எல்லா பாஷைக்கால ஜாதிக்கால தேவன் தொட்டு சந்தித்து ரட்சியம் என்று சொல்லி சங்கீதம் 2:8 சொல்லு, நீ கேட்டா ஜாதிகளை பாஷைக்கால தருவேன் என்று ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் சித்திரதுர்கால இருக்கிற எல்லா பாஷைக்காலையும் ஜாதிக்காலையும் நீங்க ரட்சியுங்க ஆண்டவரே. ஒருத்தரும் கெட்டு போக கூடாது என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீங்க கிருபையாய் மனமிறங்கி உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக தேவனாய் கற்ற அன்றே சித்திரதுர்கால இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரே இந்த நாளில் பாஷைக்காலும் ஜாதிக்காலும் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்படும்படியாக உம்முடைய நாம மகிமைப்பட, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீங்க கிரியை செய்யுங்க ஐயா. உம்முடைய நாம மகிமைப்பட தேவன் உதவி செய்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை நோக்கி ஆண்டவரே சித்திரதுர்கால காணப்படுகிற கர்த்தாவே தேவரே, இந்த நாளில் கூட பாகாலுடைய வழிபாடுகளில் இருக்கிற மக்கள், மூட நம்பிக்கையில் இருக்கிற மக்கள், அந்த பில்லி சுனியத்தில் அன்றைக்கு தாவே இந்த நாளில் கூட பாகாலுடைய வழிபாடுகளில் இருக்கிற எல்லா ஜனங்களை நீங்க தொடுங்க என்று சொல்லி அங்கே இருக்கிற மாந்திரிக வல்லமைகள், இரத்த வரிகள், அன்று கொலவரிகள், எல்லா விதமான அசுத்தாவோட வல்லமைகளை ஆண்டவராக இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவரே சித்திரதுர்கால காணப்படுகிற எல்லா சாபங்கள்ல இருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. தேவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவன் நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் சித்திரதுர்கால குடியிலுமா கஞ்சாலுமா போதையிலுமா அன்று பாவத்திலுமா வேசுத்தனத்திலும் பிரச்சாரத்தில் எல்லா சாபங்கள்ல இருந்து ஜனங்களை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே சித்திரதுர்கால இருக்கிற எல்லா மக்களையும் பாவத்திலிருந்து கழுவி ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளியா மாற்றும் மனுஷகுமாரத்தை அன்று இழந்து போனவர்களை தேடி ரட்சிக்க வந்தார் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே நீ ரட்சியும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்பட கர்த்தர் நீர் உதவி செய்து வழிநடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது அல்ல ஆண்டவரே, இந்த நாளில் சித்திரதுர்காவில் எழுப்புதல் உண்டாகும்படியாக அன்றே அப்போஸ்தலர் நாங்க 12 வானத்தின் கீழே பூமி மேல மனிதர்களுக்குள்ள ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறே ஒரு நாமம் இல்லை என்று சொன்ன தேவன், நீரே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறியும்படியாக ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்கள் ஊழியங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத ஆலயங்கள் ஆத்துமாக்களை நிரப்பப்பட, நரகம் வறுமையாய் மாற பரலோக நிரப்பப்படும்படியாக எல்லாம் முடங்காலம் முடங்க, எல்லா நாவும் கர்த்தர் தேவன் என்று அறிக்கையிடும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, மனுஷனால் ஆகாத ஆண்டவரே தேவனால் ஆகும், நீர் கிரியை செய்யும் என்று நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, எங்களை ஜமானே சித்திரதுர்கால காணப்படுகிற எல்லா மக்கள தேவன் ஆண்டவரே, நீங்க தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்கய்யா. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமையா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவன் நோக்கி அன்றே இந்த நாளில் ஷிமுகா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷிமுகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதான எல்லா பாஷைக்காலையும் ஜாதிக்காலையும் கோத்திரத்தாரையும் கர்த்தர் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு தேவன் பங்காளிகளாய் மாற்றும்படியாக நாம் கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்திரித்து ஷிமுகால இருக்கிற எல்லா மக்கள் மேல யோவேல் 2:26 படி மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஷிமுகால இருக்கிற அன்று கர்த்தாவே இந்த நாளில் கூட தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக எல்லா விதமான ஆண்டவரே இரத்தவெறியின் ஆவிகள், கொலவெறியின் ஆவிகள், ஜாதிவெறியின் ஆவிகள், மதவெறியின் ஆவிகள், கலவரத்தின் ஆவிகள், எல்லா அசுத்தாவுடைய கிரியைகளிலிருந்து ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே எல்லா மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள் அன்று காணப்படுகிற அந்த டிஸ்ட்ரிக்ட் தேவன் தம்முடைய ரத்தத்தினால கழுவி ஜீவனுக்கு தேவன் அவளை பங்காளிகளாய் மாற்றும்படியாக நாம் எல்லாரும் 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி 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 நன்றி. ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஷிமுகா டிஸ்ட்ரிக்ட்ல அன்றே காணப்படுகிற எல்லா பலவான பிசாசுகளை, அந்தகார வல்லமைகளை இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. தேவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே இந்த ராத்திரியில் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரை கிரியை செய்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒரு லைன் அப்படியே இருக்கு பாருங்க, அப்படியே உள்ள போயிடுங்க, அந்த கேப் இருக்கு பாருங்க, போயிடுங்க. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் கூட ஷிமுகால இருக்கிற கர்த்தாவே தேவரே மூட நம்பிக்கையிலிருந்து, பாகாலுடைய வழிபாடுகளிலிருந்து
கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பிரியமான தேவ ஜனமே, விக்கிரக ஆராதனைக்காரர் 2ஆம் மரணமாகிய அக்னி கந்தக கடலில் தள்ளப்படுவாங்கன்னு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. 3-4 தலைமுறைக்கு சாபம் வரும் என்று ஆண்டவரே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்களை சாபத்திலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, ரத்தத்தினால கழுவும்படியாக, கர்த்தர் மனம் இறங்கி கிரியை செய்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரை நாம் எல்லாரும் ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஆண்டவரை எல்லா பாகாலுடைய வழிபாடுகள்ல இருந்து, தாகோனுடைய வழிபாடுகள்ல இருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து ஆண்டவரே எல்லா பிலிசுனித்திலிருந்து, மாந்திரிக வல்லமைகளிலிருந்து, அசுத்தாவுடைய கிரியையிலிருந்து ஜனங்களை விடுவிய ரட்சிய ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றும் என்று சொல்ல நாம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளில் என் கரம் குறுகி போகவில்லை, என் கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடுங்க என்று சொன்ன தேவ ஆமாண்டவரே உமக்கு லேசான காரியம் பா, எங்களால் ஆகாது, உம்மால ஆகும், நீர் கிரியை செய்யும் என்று நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, எங்களை ஜமான இந்த ராத்திரியிலே உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. சுமுகாவில் இருக்கிற பலவான ஆண்டவரே, எல்ல பிசாச, ரத்தவரி, ஜாதிவரி, மதவரி, ரத்தவரி, கொலவரை, ஆண்டவரே கர்த்தா கலவரத்தை தூண்டு விடுகிற ஆவிகள், பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, குடியிலுமா, கஞ்சாவிலுமா, ட்ரக்ஸிலுமா, போதையிலுமா, வேசித்தனத்தில், விபச்சாரத்தில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டோட வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா நான் உங்களை கெடுப்பேன் என்று ஆண்டவரே ஜனங்களை எல்லா விதமான சாபங்கள் என்று ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே அவருடைய கண்களை திறந்தருளும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. தேவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஷிமுகா டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்களில் ஊழியங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்கள் ஆத்துமாக்களை தந்து நரகம் வெறுமையா மாற ஆண்டவரே, பரலோக நிரப்பப்பட ஆண்டவரே இந்த நாளில் கூட தேவரே கர்த்தாவே, எசேக்கியேல் 22:30 சொல்லுது, தேசம் அழியாதபடி திறப்பில் நிற்கிற ஒருவனை நான் தேடினேன், ஒருவனும் கிடைக்கலன்னு. ஆகையால் ஆண்டவரே, நாங்கள் சபையா அன்றைய ஒரு சிறு மந்தையாமுட பாதத்தில் வருகிறோம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆண்டவரே பல லட்சம் மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டு ஜீவனுக்கு பங்காளிகளா மாற உதவி செய்யும் என்று நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நாம் எழுந்து நின்று தட்சிண கர்நாடகாவுக்காக ஜெபிப்போம். தட்சிண கர்நாடகாவில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவ மனுஷனாகிய ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக நின்று 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டீரோ, 45 பேர் இருந்தா அழிக்க மாட்டீரோ, 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டீரோ. ஆபிரகாமுக்கு ஒரு குறை இல்லைங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வெள்ளியும் பொன்னும் ஆண்டவரை கொடுத்தார். ஆடு மாடு மிருகன் பிரியமுள்ள வேலைக்காட்சி சொத்து சொகத்தை கொடுத்தா. அவர் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது, கோடீஸ்வரன். ஆனா ஆத்மா பாரம் இருந்துச்சு. ஆண்டுகிட்ட சொல்றார், ஆண்டவரே 50 பேர் அழிக்காம இருப்பீரோன்னு. தட்சிண கர்நாடகாவில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. அவங்களோட கண்களை திறந்தரணும். இயேசுவே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே எங்கள் எஜமானே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, இந்த ராத்திரி வேளையில் நீங்க மனமிறங்கி கிரியை செய்து வழிநடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா தட்சிண கர்நாடகாவில் ஆண்டவர் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படியாக தேவன் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, தேவ கரத்தை ஒப்பு கொடுத்து தட்சிண கர்நாடகாவில் ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்கள் ஊழியங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்கள் ஆத்துமாக்கள், ஆலயம் இல்லாத இடத்துல ஆலயத்தை தேவன் தந்து நரகம் வறுமையாய் மாறும்படியாக அப்போஸ்தலர் ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தின்படி தேவன் அனுதினமும் ஆலயத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்தது போல தட்சிண கர்நாடகாவில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்படும்படியா, நரகம் வெறுமையா மாறும்படியாக, பரலோகம் நிரப்பப்படும்படியா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, இந்த நாளில் ஆண்டு தட்சிண கர்நாடகாவில் ஊழியம் வளரும்படியா, ஆத்மா ரட்சிக்கப்படும்படியா, அற்புத அடையாளங்களை செய்யும்படியா, நரகம் வறுமையா மாறும்படியா, நீரே தேவன் வேறே தேவன் இல்லை என்று அறியும்படியாக ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அங்க இருக்கிற எல்லா ஜாதி வெறி பிடிச்சவங்களை, ரத்த வெறி பிடிச்சவங்களை, கொலவெறி பிடிச்சவங்களை, மதவெறி பிடிச்சவங்களை, ஆண்டவரை கலவரத்தை தூண்டிவிட்டு அன்றே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சமாதானத்தை கெடுக்கிற எல்லா மனிதர்களை தேவன் சந்திக்க சவலை சந்தித்தவர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தின்படி முள்ளின் மேல் விதைப்பது கடினம் அல்லவோ என்று சொன்ன தேவன் அந்த சவலை பவுலா மாற்றினவர். இந்த தட்சிண கர்நாடகாவில் கலவரங்களை தூண்டிவிடுகிற, சுவிசேஷத்துக்கு தடையாயிருக்கிற ஆண்டவரே தேவனுக்கு தாவே சபைகளை இடிக்கிற, உடைக்கிற, ஆலயத்தை கெடுக்கிற எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என் வார்த்தை அனுப்புவேன் என்று சொன்ன தேவன், என் வார்த்தை அனுப்பின வேலையை செய்யாம என்னிடத்தில் வெறுமையா திரும்பாது என்று சொன்ன தேவன், நீர் கிரியை செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரே பாலமா தீரா பாலமா. ஆண்டவரே, தட்சிண கர்நாடகாவில் காணப்படுகிற ஆண்டவரே எல்லா விதமான அசுத்தாவின் புடையிலிருந்து ஜனங்களை கர்த்தாவே நீர் ரட்சிப்பீராக ரட்சிப்பீராக. கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தா ஜாதி வெறி, மத வெறி, ரத்த வெறி, அந்த கலவரத்தை உண்டு பண்ணுகிற, ரத்த தூண்டிவிடுகிற எல்லா சுத்தாவிட புடையிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற அன்று கஞ்சாவிலும் ட்ரக்ஸிலோ அந்த போதையிலோ அங்க இருக்கிற கர்த்தாவே தேவி வேசித்தனத்தில் உபச்சாரத்தில் இருக்கிற எல்லா மக்களை கர்த்தர் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவ எல்லா கட்டுகளை உடையும், கடின இருதயங்களை எடுத்து போடும், சதையான இருதயத்தை அந்த நவமான இருதயத்தை நீர் கட்டளையிடும் என்று சொல்லி நாம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வந்திருக்கு ஜெபம் பண்ணு. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆமாண்டவரே ஆண்டவரே அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவன் எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி மாற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, பாகாலுடைய வழிபாடுகள் இருந்தோம், தாகோனுடைய வழிபாடுகள் இருந்தோம், மாந்திரிக வல்லமைகள் இருந்தோம், அசுத்தாவுடைய பிடியில் இருந்தோம், ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே மகிமையின் சுவிசேஷத்தை அறியாதபடிக்கு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டுத்தனத்தின் ஆவியிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. வானத்தின் கீழே பூமி மேல ஆண்டவரே உம்முடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொன்ன தேவன் எல்லா தடைகளை மாற்றி நீக்கி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே மனமிறங்க கிரியை செய்ய வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நான் ஸ்துதி பாத்திரனா నా యేసయ్యా, నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా. నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా. నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్యా. యేసయ్యా, నా యేసయ్యా, యేసయ్యా, சொல்லி பாடுவோமா? ஆமென். యేసయ్యా, నా యేసయ్యా, యేసయ్యా, నా యేసయ్యా, నా పరవశము
அப்படியே செய்தபடினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல பிதாவே, ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி, ஆராதனையில மகிமைப்பட்டதுக்காக நன்றி தகப்பனே. உடைய தாசனை மறைத்து என்னோடு எங்களோடு சபையோடு கர்த்தர் பேசும். வந்த மக்கள் ஆசீர்வதியும், வருதலை பெற்ற ஏராளமான மக்களை கொண்டு வாரோம். எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு கர்த்தரை ஆர்ப்பரித்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ప్రభు యొక్క పరిశుద్ధ నాలుగవ నాలుగులో కూడా ఈ నాలుగవ రోజున కూడా இரவிலே ஜெபிக்க வந்த உங்களை கர்த்தர் ఈ ஆசீர்வதிப்பார். రాత్రి సమయంలో ప్రార్థించడానికి వచ్చిన మిమ్మల్ని అందరూ కూడా ఆశీర్వదించునుగాక. கூட்டத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். చిన్న గుంపును పెట్టి దేవుడు గొప్ప కార్యములు చేయవాడండి. ஆகியால் சிறு மந்தையே பயப்படாது, కాబట్టి చిన్న మంద భయపడవద్దు, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். దేవుడు గొప్ప కార్యములు చేయను. హల్లెలూయా. விசுவாசிக்கிறீர்களா? నమ్ముచున్నారండి? ஆகியால் நாளைக்கு நம்முடைய எல்லா ஆராதனைகளும் 7 நேர்த்தியாக இருக்கும். కాబట్టి రేపటి రోజున మన ప్రతి ఒక్క ఆరాధన కూడా 7 కూడా క్రమంగా జరుగుతూ ఉంటాయి. நம்முடைய கிளை சபையிலே திருவிருந்து ஆராதனை இருக்கும். మన యొక్క అనుబంధ సంఘంలో అక్కడ దేవుని యొక్క బల్ల ఆరాధన ఉంటుందండి. தேவனுடைய நாம மகிமைக்காக ஜெபியுங்கள். కాబట్టి దేవుని నామ మహిమార్థం కొరకే ప్రార్థించండి. 21 దేవ మనిదர்கள் வருவார்கள். ఈ యొక్క 21 దినము కూడా 21 దైవజనులు వస్తూ ఉంటారు. ஆகையாலே కాబట్టి நாம் நேரத்தோடு வருவோம். మనం సమయానికి సరిగ్గా వద్దాం. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ప్రభువు మనల్ని దీవించును గాక. இந்த நாளில கூட ఈ సమయం ముందు కూడా அழைப்பு கிணங்கி வந்ததான మన యొక్క ఆహ్వానాన్ని మన్నించి அவர்களை கர்த்தராகிய இயேசு நாமத்திலே 2 கரங்களை தட்டி நாம் அவரை வாழ்த்தி రెండు చేతులు కూడా வரவேற்போம். తట్టి మనం వారిని ఆహ్వానించుకుందాం. ప్రతి ఒక్కరం కూడా హల్లెలూయా. பிரைஸ் லார்ட். ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. இந்த நாளிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் நடுவில் நிற்க கர்த்தர் தந்ததான பலனுக்காக நன்றி ఈ செலுத்துகிறேன். సమయం ముందు కూడా దేవుని యొక్క గొప్ప కృప వలన మీ మధ్యలో నిలబడడానికి దేవుడు చూపిన కృపను బట్టి దేవునికి కృతజ్ఞతలు చెల్లించుకుంటున్నాను. இந்த நாளிலே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடியாக நாம் இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். సమయం ముందు కూడా దేవుడు మంచివాడు అయినాడు గనుక సమయం మన మందిరంలో అందరం కూడా కలిసి ఉంటున్నాం. இந்த 21 உபவாச நாள் ஜெபத்திலே கர்த்தர் என்னையும் இந்த அடியனை நினைத்ததுக்காக நான் நன்றி ఈ యొక్క செலுத்துகிறேன். 21 దినం యొక్క ఉపవాస కూడికలలో కూడా దేవుడు ఈ దాసుడిని నన్ను కూడా జ్ఞాపకం చేసుకున్నదాన్ని బట్టి దేవునికి కృతజ్ఞతలు చెల్లించుకుంటున్నాను. 21 ஊழியர்களையும் என்னையும் ஒரு ஊழியராக ஏற்றுக்கொண்டு அழைத்ததான பாஸ்டர் ஜான்சன், మరి 21 பெத்தேல் దైవజనులు நோபல் சபை விசுவாசிகள் யாவருக்கும் நான் நன்றிகளை செலுத்தி உங்களை வாழ்த்துகிறேன். 21 దైవజనులందరూ కూడా నన్ను ఒక సేవకునిగా మరి నన్ను ఆహ్వానించినటువంటి మరి సంఘ కాపరికిను విశ్వాసులను మీకును కృతజ్ఞతలు చెల్లించుకుంటున్నాను. சபையில் அநேக வல்லமையான ஊழியக்காரர்களுடைய பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. మరి అనేకమైన బలమైన దైవ సేవకుల ద్వారా ప్రసంగాలు మనము విని ఉంటాం. அப்போ ஒவ்வொரு ஊழியருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட முறையான ஊழியங்கள் கர்த்தர் நடத்துவார். ప్రతి ఒక్క దైవ సేవకుల్ని దేవుడైతే ప్రత్యేకంగా విశేషంగా ఆయన నడిపిస్తూ ఉంటుంటాడండి. So everyone has its own kind of strength and weaknesses also. ప్రతి ఒక్కరికి కూడా వారి యొక్క వ్యక్తిగతమైనటువంటి బలహీనతలు కూడా కలిగి ఉంటారండి. But God is gracious to strengthen the servants of God to use for his people. కానీ దేవుడైతే వారి యొక్క దైవజనులను బలపరిచి ఆయన ఉపయోగించడానికి ఆయన శక్తిమంతుడు నమ్మదగినవాడు இந்த ఉంటున్నాడు. நாளில் இந்த உபவாச ஜெபத்தில் இந்த 4ஆம் நாளிலே கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை కాబట్టి செய்வார். ఈ సమయం ముందు కూడా ఈ యొక్క 4వ రోజున ఉపవాస ప్రార్థనలో ప్రభు మన మధ్యలో గొప్ప కార్యములు చేయునుగాక. எத்தனை பேர் நம்புறீங்க என் ஜெபத்துக்கு பதில் உண்டு? ఎంతమంది నమ్ముచున్నారు దేవుడు నా ప్రార్థనకు జవాబిచ్చేవాడని? ஏன்னா நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறது. ఎందుకంటే మన దేవుడు ఆయన ప్రార్థనలకు జవాబునిచ్చేటువంటి దేవుడు అయి ఉంటున్నాడు. Every move of a children of God or the child of God, it becomes a prayer. ప్రతి ఒక్క దేవుని యొక్క బిడ్డల యొక్క కదలిక కూడా వారి యొక్క ప్రార్థనతో పాటు ప్రార్థన పూర్వకంగా ముందు కొనసాగిపోవాలి. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெபத்தை பார்க்க முடியும். ఎందుకంటే దేవుని వాక్యంలో పరిశుద్ధ గ్రంథాలు మనం చూసినప్పుడు ప్రతి ఒక్క కార్యంలో కూడా ఆ యొక్క ప్రార్థన పాటు ముందు కొనసాగుట మనం చూస్తుంటున్నాం. ஆபேலின் சிந்தப்பட்ட ரத்தம் கர்த்தரை நோக்கி பேசியது என்று சொல்லி வசனம் சொல்லுது. హేబేలు యొక్క చిందించబడిన ఆ రక్తము దేవుని వైపు చూచి
చేసేది మొరపెట్టని దేవుని వాక్యంలో మనం చూస్తుంటున్నాం. அப்போ நம்ம எது செய்தாலும் எந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பேசினாலும் அதை ஜெபமாக மாற்றக்கூடிய வல்லமை நம் நம்பிக்கைக்கு இருக்கு. అప్పుడు మనం ఏది చేసినా ఏ కార్యములు చేసినప్పటికీ అది దేవుని యొక్క ప్రార్థనలుగా మనం అది దేవుడు ఆలకించాలని అలా ఒక నమ్మకం మనకు కలిగి ఉంటున్నాం. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, நாங்கள் நினைப்பதுக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வது காற்றிலும் அதிகமா என் தேவன் செய்வார் என்று? అలాగైతే మనం ఎంతమంది నమ్ముచున్నాం దేవుడు మనము ప్రార్థించడం కంటే మన విజ్ఞాపనల కంటే అధికంగా చేసే దేవుడు అని చెప్పి? ஆமென். ఆమేన్. நம்பலாமா அந்த வார்த்தையை? నమ్మవచ్చండి ఆ మాటను. ஏன்னா நாம் கேட்கிறது காற்றிலும் நாம் நினைக்கிறது காட்டிலும் தேவன் நம் சிந்தைகளை அறிந்திருக்கிறார். ఎందుకంటే మనం అడుగుట కంటేను మనం ప్రార్థించడం మన యొక్క ఆలోచనలు అధికంగా ఎరిగిన దేవుడు మన దేవుడు అండి. அப்போ இந்த நாளிலே நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்தின் ஏக்கங்களை கர்த்தர் அறிந்தவர். అప్పుడు ప్రతి ఒక్క మన యొక్క హృదయ వాంఛలను కూడా దేవుడు ఎరిగిన వాడై ఉంటున్నాడు. ஏன்னா அவரை போல தேவன் யாருமே இல்லை. ఎందుకంటే ఆయన లాంటి మంచి దేవుడు ఎవరు కూడా లేడండి. சங்கீதம் 65:2 நாம் வாசிக்கும் కీర్తనలు 65 అందులో 2వ వాక్యంలో మనం ధ్యానించేటప్పుడు அங்க சொல்லப்படுகிற வார்த்தை, అక్కడ చెప్పబడేటువంటి మాట, ஜபத்தை கேட்கிறவரே யாவரும் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். உம்மிடத்திலே வருவார்கள். அப்போ இந்த 21 நாளை நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி இங்க வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறதா இருக்கு. ఇక్కడ ఈ యొక్క 21 దినం కూడా మనం ఏం చేయబోతున్నామని ఇక్కడ వాక్యం అయితే స్పష్టంగా చెబుతుందండి. பிஃபோர் வி கமிங், இங்கே வர்றதுக்கு முன்பதாக இந்த 21 நாள் உபவாசத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னு, நம்ம சபையாக நம்ம கூடி ஜெபிக்கிறதான ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோட தேவனை நாம் தேடி வருகிறோம். 21 దినము కూడా మనం సంఘంగా కదలి వచ్చి మనం ఏదైతే ప్రార్థన మనం ప్రార్థిస్తామో ఆ ప్రార్థనను దేవుడు ఆలకించి ఆ ప్రార్థనకు దేవుడు జవాబిస్తాడన్న నమ్మకంతో మనం బయలుదేరి వస్తుంటున్నాం. இங்க நம்ம இருக்கிறது வெறுமையாக நம்ம இல்ல, ஒரு கட்டடத்துக்குள்ளாக இல்ல, நாம் தேவனுடைய முன்பதாக அமர்ந்திருக்கிறோம் என்று நாம் முதலாவது நம் உணர்வுகளாக మనం இருக்க వచ్చేది வேண்டும். ఏదో ఊరకనే రావడం లేదు, ఏదో ఒక భవనంలో వచ్చామని కాదు, కానీ దేవుని యొక్క ఎదుట మనం వచ్చామని మనం గ్రహించవలసి ఉన్నదండి. தேவனுக்கு முன்பதாக வரும்போது மாத்திரம்தான் நாம் ஜெபங்களுக்கு பதில்களை கிடைக்கும். ఎందుకంటే దేవుని ఎదుట వచ్చినప్పుడు మాత్రమే ఆ యొక్క ప్రార్థనలకు దేవుడు జవాబుని ఇవ్వగలడు. இப்போ நம்ம ஒரு போஸ்டல், இப்போ யார் போஸ்ட் லெட்டர் போடுறது இல்ல, ఎవరు కూడా ఆ యొక్క పోస్టల్ లెటర్ వేయడం లేదండి. அதுல எல்லாமே எழுதிட்டு பேர் எழுதாம அனுப்பிட்டோம்னா அது யாருக்கு சேரணுமோ, அட்ரஸ் இல்லாம அனுப்பணுமோ அது யாருக்கு சேரணுமோ அதுக்கு சேராது. మరి అందులో విషయం అంతా రాసేదాని పైన మనం విలాసం రాయకుండా ఆ విధంగా వేసేసినట్లయితే అది ఏ విలాసానికి వెళ్ళి చేరాలనో ఆ విలాసానికి అది చేరలేదు. அப்போ ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நாம் வருகிறதன நோக்கம் சரியாக இருந்தது என்று சொன்னால் அந்த ஜெபங்கள் தேவனிடத்தில் விசுவாசத்தை கூடிய ஜெபங்களாக தேவனிடத்தில் போகும்போது அதுக்கு பதில்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் ఈ இருப்பார். కార్యాన్ని నేను చెబుతున్నానంటే మనం చేసే ప్రార్థన సరిగ్గా ఉన్నట్లయితే అది దేవుని దగ్గరకు వెళ్ళి ఆ యొక్క ప్రార్థనకు దేవుడు సరిగ్గా దేవుడు జవాబును మనకు ఇచ్చేవాడు ఉంటున్నాడు. అనేక విధமான పరిమాణங்கள் உண்டு. ప్రార్థనలో అనేక రకమైనటువంటి ప్రార్థనలు గలవండి. அதுல பார்க்கும்போது கர்த்தருக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்கிறதுன ஜெபமும் ஒரு காத்திருப்பது என்பது ஒரு ஜெபமாக இருக்கும். అందులో చూచినప్పుడు దేవుని దగ్గర వచ్చి ఆయన పాదాల సన్నిధిలో కాచుకొని ప్రార్థించే ఒక ప్రార్థన అది ఒక ప్రార్థనగా ఉంటున్నది. அப்படியே பார்க்கும்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போகும்போது మనం దేవుని వాక్యంలో మనం గమనించినప్పుడు the book of lamentations புலம்பலிலே பார்க்கும்போது విలాప వాక్యంలో మనం చూసినప్పుడు அங்கே 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது అక్కడ 3వ అధ్యాయం అందులో 25వ వాక్యంలో మనం చూసినప్పుడు ஆமென். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த மாலை வேளையில நம்ம ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேடி வந்திருக்கிறதான தேவன் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், இது நல்லதா இருக்கு என்று சொல்லுகிறார். ఇప్పుడు మనం ఈ సాయంత్రం సమయంలో మనం అర్థం చేసుకోవాలి, మనం వెదికి వచ్చిన దేవుడు ఏ ఉద్దేశంతో మనం వెదికి వచ్చామో అది చూసి దేవుడు మంచిదని చెబుతుంటున్నాడు. So prayer is one kind of waiting on the Lord for the purpose and whatever we are looking out for that. కాబట్టి దేవుని దగ్గరికి వచ్చేటప్పుడు అది ఏదో ఒక ఉద్దేశంతో మనము దేవుని దగ్గరికి ప్రార్థన చేయడానికి వస్తూ இங்க ఉంటున్నాం. ரெண்டு காரியங்கள் கூடப்படுகிறது. ஒன்று தேவனைக்காக காத்திருக்கிறது, ரெண்டாவது
அந்த தேவனை தேடுகிறதான ஒரு காரியம். ఇక్కడ రెండు కార్యాలు చెప్పబడుతున్నాయి. దేవుని దగ్గరకు వచ్చి దేవుని సన్నిధిలో కాచుకొని ఉండుట, రెండవదిగా దేవునిని వెదికేటువంటి ఒక కార్యం అండి. To the soul who seeks him. இங்க ஆங்கிலத்துல பார்க்கும்போது the Lord is good to those who wait for him and the soul which seeks him என்று சொல்லி அந்த எழுதப்பட்டிருக்கு. தமிழிலே வாசிங்கம்மா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், முதலாவது பார்க்க தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிற ஆத்மா, தம்மை தேடுகிற ரெண்டு விதமான காரியங்கள் தேவன் இங்க நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இது రెండు విధములైనటువంటి కార్యములు దేవుడు ఇక్కడ మనకు కనబరిచేవాడిగా ஒன்று ఉంటున్నాడు. காத்திருக்கிறது, ఒకటి కాచుకొని ఉండుట, இரண்டாவது அவரை தேடுகிறது. రెండవదిగా ఆయన వెదుకుటండి. காரணம் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்புறமா என்ன இருக்கு? தேடுங்கள் கண்டடைவீர்கள். మరి దేవుని వాక్యం చూస్తుంటున్నాము, అడుగుడి ఇవ్వబడును, తట్టుడి తెరవబడును, వెదుకుడి దొరకును అని చెప్పే. சோ நம்முடைய ஜெபம் காத்திருக்கிறது மாற்றமல்லாதபடி தேடுகிறதாக இருக்க வேண்டும். కాబట్టి మన యొక్క ప్రార్థన అనేది కాచుకొని ఉండేది మట్టుకే కాకుండా వెదికేదిగా కూడా ఉండాలండి. அப்ப யாரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். ఇప్పుడు మనం ఎవరిని వెదుకుచున్నామని మనం ఎరిగిన వారమై ఉండాలండి. அதுக்கு நமக்கு பதில் சங்கீதம் 62 சொல்லுகிறது, ஜெபங்களை கேட்கிறவரை இந்த மாலை வேளையில் நாங்கள் தேடி வந்தோம் என்று நாம் நம்புகிறதான ஒரு நம்பிக்கையில நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். జవాబు మనకు ఆ యొక్క కీర్తన భాగంలో మనకు లభిస్తుంది. ఆ యొక్క ప్రార్థన ఆలకించువాడని మా యొక్క నమ్మకంతో మనం జీవించవలసి அப்போ ఉంటుంది. ஜெபம் என்பது ஒரு நம்பிக்கை. అప్పుడు ప్రార్థన అనేది ఇది ఒక నమ్మకం. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது. ఆ నమ్మకం ఒకవేళ మనల్ని సిగ్గుపరచదండి. இன்றைக்கு பெத்தேலோபில் சபையை பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தை, உங்களுடைய ஜெபங்கள் உங்களை வெட்கப்படுத்தாதபடி நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு ஏற்றபடி அவர் செயல்படுத்தி அவர் காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். బెతేలోబెల్ సంఘానికి దేవుడు సెలవిచ్చే మాట ఏంటంటే, మీరు చేసే ప్రతి ఒక్క విజ్ఞాపన ప్రార్థనలు కూడా ఆయనకు దానికి జవాబిచ్చే వాడిగా ఆయన ఉంటున్నాడండి. தேவனை தேடுகிற நேரங்களில் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். దేవుని వెతికే సమయంలో మనం సొమ్మసిల్లిపోకుండా ఉండాలి. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. అప్పుడు దేవుని వాక్యము సెలవిస్తుంది, నిరుత్సాహపడకుండా మీరు ఆయన ప్రార్థించాలండి. ஏன்னா நம்ம காத்திருக்கிற நேரங்களில் சோர்வுகள் வரும். ఎందుకంటే మనం కాచుకునే సమయంలో మనం సొమ్మసిల్లిపోతుంటాం. இன்னும் எத்தனை நாள் காத்திருப்பது, ఇంకా ఎన్ని రోజులు కాచుకొని ఉండేది, இன்னும் எத்தனை நாள் நான் காத்திருப்பது, ఇంకా ఎన్ని రోజులు నేను కాచుకొని ఉండేది, இன்னும் எத்தனை நாள் நான் ஜெபிப்பது, ఇంకా ఎన్ని రోజులు నేను ప్రార్థించేది, இன்னும் எத்தனை நாள் நான் சபையில உபவாச ஜெபித்து 3வது முறையோ 4வது முறையோ எவ்வளவு முறை நான் ஜெபித்தால் எனக்கு கிடைக்கலையே என்று சோர்ந்து ఇంకా போகாதபடி, ఎన్ని రోజులు నేను ప్రార్థించేది 3వ వారం 4వ వారం అని నువ్వు ప్రార్థిస్తూ నువ్వు సొమ్మసిల్లిపోకుండా ఉండేది. தேவனுடைய வார்த்தை கெடுக்கிற அளவுக்கு தேடிக்கொண்டே இருங்கன்னு சொல்றது போல, உன்னுடைய வாழ்க்கையில உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற வரையிலும் தேவனை நாடிக்கொண்டே இருக்க దేవుని வேண்டும். వాక్యంలో సెలవిచ్చిన ప్రకారం ఆ ప్రార్థనకు జవాబునిచ్చినంత వరకు నీవు వెదుకుడని చెప్పిన ప్రకారం నీకు జవాబు లభించేంత వరకు దేవుని దగ్గర నువ్వు ప్రార్థిస్తూనే ఉంటుండాలి. காரணம் ஜெபம் என்பது நம்பிக்கை தருகிறதான ஒரு ఈ காரியம். ప్రార్థన అనేది నీకు నమ్మకాన్ని అధికంగా చేసేటువంటి அதே ఒక కార్యం. புலம்பல் 3:26 வாசிக்கும், it is good that one should hope and wait quietly for the salvation of the Lord. ఇక్కడ వాక్యాలు ఈ విధంగా సెలవిస్తూ ఉంటున్నది, కొరకు ఒకరితో నరులు ఆశ కలిగి యెహోవా అనుగ్రహించు రక్షణ కొరకు ఓపికతో కనిపెట్టుట మంచిది అని చెప్పి, இங்க தேவனுடைய வார்த்தை இது கர்த்தரை நம்பி காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி దేవుని கொண்டிருக்கிறார். వాక్యం ఈ విధంగా సెలవిస్తుంది, దేవుని వాక్యమును పట్ల నమ్ముకొని ఉండుట మంచిదని చెప్పి. சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, தேவனுடைய நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி. அது உண்மையானால் இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறது, அவரால் பதில்களை பெறுகிறது உண்மை என்று நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். 34:5 వాక్యం ఈ విధంగా సెలవిస్తుంది, దేవుని ముఖము చూచువాడు ఎన్నటికీ సిగ్గుపడాలని చెప్పిన ప్రకారం దాన్ని నమ్ముకొని నేటి కూడా మనం ఆయన ఎదుట మనం ప్రార్థించువారం అయి ఉంటున్నాం. அப்போ இந்த ஜெபங்கள நமக்கு தேவையா இருக்குது ஒண்ணு என்று நான் பொறுமையுடன் என் கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன். ప్రార్థనలో మనకు అవసరమైనది ఏంటి అంటే ఓపికతో మనం దేవుని కొరకే కాచుకొని ఉండాలని చెప్పి. இன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது பஸ்க்காக మనం காத்திருப்போம். ఒక బస్ స్టాప్ కు వెళ్ళేటప్పుడు అక్కడ బస్సు నిమిత్తమై కాచుకొని ఉంటాం. ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது ட்ரெயின் லேட் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாலும் நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வர்றதில்ல. somehow we see that we can spend the time half an hour எப்படியாவது அங்கே செலவு பண்ணுறது நம்ம பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம మరి ట్రైన్ தேடுகிறோம். ఒకవేళ అది ఆలస్యంగా వస్తుందని చెప్పి అక్కడ ప్రకటిస్తూ అనౌన్స్మెంట్ చేసినప్పుడు కూడా మనం ఏదో ఒక విధంగా అది అర్ధగంట అయినప్పటికీ ఏదో ఒక విధంగా సమయాన్ని అక్కడ
వ్యర్థపరిచి అక్కడ కూర్చొని కాచుకొని ఉండేవారమై ఉంటున్నామండి. யாராவது நான் ட்ரெயின் ½ அன் அவர் லேட் ஆயிடுச்சுன்னு ஈஸ்ட்லேருந்தோ இல்லை கண்டோன்மெண்ட்டில் வெளியில் வந்தவங்க யாருன்னா ஒருத்தர் இங்கே இருக்கிறீங்களா? ఎవరమ్మన్నా ఇక్కడ మరి ఆ ట్రైన్ ఆలస్యమైంది కాబట్టి నేను బయటకు వచ్చేసానని చెప్పి ఆ ట్రైన్ స్టేషన్ నుండి బయటకు వచ్చిన వారం ఎవరన్నా ఇక్కడ ఉన్నామండి? யாருமே இல்லை. ఎవరం కూడా లేము ఇక్కడ. ஒரு மனுஷனும் அந்த மாதிரி செய்ய ఏ ఒక్క மாட்டார். మనిషి కూడా ఆ విధంగా చేయలేడు. காரணம் என்ன? நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு தேவையான நாங்க போக வேண்டிய பிரயாணத்துக்கு தேவையா இருக்கிற டிராவல் பண்ண வேண்டிய ட்ரெயின் நிச்சயமாக வரும் என்று நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். ఎందుకంటే మనం అక్కడే కాచుకొని ఉంటాం. ఏ ట్రైన్ కొరకైతే మనం కాచుకొని ఉంటామో ఆ ట్రైన్ ఖచ్చితంగా వస్తుందన్న ఒక గొప్ప నమ్మకంతో అక్కడే కాచుకొని ఉండేవారమై మనం ఉంటాం. அதுதான் நம்ம தேவனுடைய சமூகத்துல பொறுமையாக தேவனிடத்துல காத்திருக்கிற అదే வேண்டும். దేవుని యొక్క సన్నిధానంలో మనము కూడా ఆ విధంగా ఓపికతో దేవుని సన్నిధానంలో కాచుకొని நம்ம ఉండాలి. தேவனுக்கு காத்திருக்கிற வேளைகள் கிடைக்கிறதான அந்த நன்மையின் மகிமை நாம் அறிந்து கொண்டால் எவ்வளவு நாட்களால நம்ம காத்திருக்க நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். దేవుని యొక్క సన్నిధిలో మనకు లభించేటువంటి ఆ యొక్క మేళ్ళు ఆయన కృప అది ఏమని మనం ఎరుగున్నామంటే ఎంత సేపటికి ఎన్ని దినములైనా సరేను మనం దాని కొరకై ఓపికతో కాచుకొని ఉంటాం. அதே சங்கீதக்காரர் அநேக இடங்களை பார்க்கும், நான் கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறதான வார்த்தை நாம் கேட்க முடியும். కీర్తనకారుడు అనేక చోట్ల చెప్పుట మనం చూస్తుంటున్నాం, దేవుని కొరకై నేను కాచుకొని ఉన్నానని காரணம் இங்க చెప్తున్నాడు. பார்க்கும்போது சங்கீதம் 69:17 நம்ம வாசிக்கும் போது కీర్తనల గ్రంథం 69 అందులో 17వ వాక్యంలో మనం చూసినప్పుడు இங்க பார்க்க, do not hide your face from your servant, for I am in trouble, hear me speedily. అక్కడ వాక్యం సెలవిస్తుంది, నీ సేవకునికి విముఖుడవి ఉండకము, నేను ఇబ్బందులలో ఉన్నాను, త్వరగా నాకు ఉత్తరం ఇమ్మని చెప్పి. இங்க பார்க்கும்போது தாவீது எழுதின ஒவ்வொரு சங்கீதங்களும் ஜெபமாக மாற்றப்பட்டு அவர் எல்லா வேளையிலும் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். చూసినప్పుడు దావీదు కీర్తనలో చేసే ప్రతి ఒక్క కీర్తనలో కూడా ఆయన ప్రార్థన మూలకంగా చేసే దేవుని వెతుకువాడైగా அப்ப நம்ம కనబడుతున్నాడు. ஜெபத்துல என்னை நாம் பார்க்க வேண்டும் என்று అప్పుడు మన சொன்னால், యొక్క ప్రార్థనలో మనం దేన్ని మనం చూడాలంటే, இன்னைக்கு நம்ம ஜெபத்துல எதோ பார்த்துட்டு இருப்போம். ఈ రోజుల్లో మన ప్రార్థనలో ఏదేదో చూస్తూ சில ఉంటున్నాం. பேர் ஜெபம் பண்ணால கார் முன்னால வந்து நிக்கும். కొంతమంది ప్రార్థన చేస్తే కారే వచ్చి ఎదురుగా నిలబడుతూ ఉంటుంది. சில பேருக்கு ஜெபம் பண்ண வேற ஏதோ உலகமான காரியங்களுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருப்போம். కొంతమంది ప్రార్థన చేస్తే ఈ లోక నిమిత్తమైన కార్యములే ఏయో మన ఎదుట ప్రార్థించే వరంగా మనం కనబడుతూ ఉంటాం. ஆனா தாவீது சொல்லுகிறார், కానీ దావీదు గారు అంటున్నారు, அந்த 16ஆம் வசனத்துல பார்க்கும் அதே 69:16 நம்ம வாசிக்கும் போது, అదే 69:16వ వాక్యంలో మనం చూసినప్పుడు, ஹியோ ఆవే ஆ ఉత్తత్వమును బట్టి నాకు ఉత్తరమిమ్ము. ஆ నీ వాత్సల్యము బాహుళ్యత బట్టి ம் నా తట్టు తిరుగుము. இங்க பார்க்கும்போது நமக்கு தேவன் நம் பக்கமாக திரும்ப நம்ம இடத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி தமிழ்ல வாசிமா, ஹியர் மீ கர்த்தாவே கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது, உம் தயை நலமா இருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க, உங்க ஜெபத்துல நீ எதை பார்க்கணும்னு சொன்னா தேவனுடைய தயவை பார்க்கிற ஒரு கண்களாக இருக்க మీ வேண்டும். ప్రార్థనలో ఆ యొక్క ప్రార్థనలో ఏది మీరు దేవుని దగ్గర చూడాలంటే ప్రార్థన ఎదురు చూసేటువంటి ఒక ప్రార్థన మీరు కనబడాలండి. தேவனுடைய தயவு, దేవుని యొక్క దయను. சங்கீதக்காரன் சொல்லும், தயவுரீர் எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும், உம்முடைய தயவு எப்படியா இருக்குமா, నలమా ఇருக்கு. కీర్తనకారుడు అంటున్నాడు, ప్రభువా నా ప్రార్థన ఆలకించుము, నీ యొక్క వాత్సల్యము అది బహుగా ఉంటుందని అంటున్నాడు. எத்தனை பேர் அதை ருசித்து கர்த்தருடைய தயவு எவ்வளவு நல்லா இருக்கு ఎంత మంది దాన్ని రుచి చూచి తెలుసుకున్నారండి, దేవుని యొక్క దయ బాగుగా ఉంటుందని చెప్పి. நம்ம யாரார்கிட்டயோ தயவை தேடுகிறது காட்டிலும் தேவனுக்கு முன்பதாக தயவை தேடி வருகிறது நல்லது. మనం ఎవరెవరి దగ్గరనో ఈ యొక్క దయను వెతికి వెళ్ళడానికంటే దేవుని దగ్గర దయ వెతుకుట చాలా మంచిదండి. அப்ப நம்ம ஜெபத்துல தேவன் நம் பக்கமாக திரும்புகிறவராய் இருக்கும்போது, கர்த்தர் நம் பக்கமாக இருக்கும்போது நமக்கு தேவன் அவர் காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். అప్పుడు ప్రార్థనలో దేవుడు మన తట్టు మళ్ళినప్పుడు మనం ప్రార్థించినప్పుడు దేవుని యొక్క తన యొక్క కార్యములు చేయవాడై ఉంటున్నాడు. அப்ப ஜெபத்துல தேவனுக்காக காத்திருக்கும்போது இரண்டாவதாக நடக்கிறதுன்னு ஒரு நமக்கு புதிய பலனை கெடுக்கிறதா இருக்கு. ప్రార్థనలో దేవుని దగ్గర మనం కాచుకొని ఉండేటప్పుడు రెండవదిగా మనకి ఏం లభిస్తుందంటే నూతన బలము పొందుకున్న వారమై ఉంటున్నాం. ஏசாயா 40:31 நாம் வாசிக்கும்போது, యేషయా 40:31 మనం చదివినప్పుడు அங்க தேவனுடைய வார்த்தை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள் என்று சொல்லுகிறது. వాక్యము ఈ విధంగా సెలవిస్తుంది, యెహోవా కొరకై కాచుకొని ఉన్నవారు నూతన బలమును పొందుకొనేదరని அப்ப చెప్పి. நான் முதலாவது சொன்ன ஜெபத்துல அநேக பரிமாணங்கள் உண்டு, அதுல ஒன்று நம்மை பலப்படுத்துகிறதான ஒரு காரியமா இருக்கும். ప్రార్థనలో అనేక పరిమాణాలు ఉన్నాయని నేను మొదటిగానే చెప్పాను. మరి ప్రార్థన మనల్ని బలపరిచేదిగా ఒకటిగా ఉంటున్నదండి. எத்தனை பேர் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், ఎంతమంది మరి నిరుత్సాహంతో ఉంటున్నారు. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புதிய பலன் நமக்குள்ளாக కానీ வந்து దేవుని కొరకై కాచుకున్నప్పుడు నూతన బలము మన పైకి వస్తుందండి. பக்கத்துல கர்த்தருக்கு పక్కలో ఉన్న వారిని காத்திருக்கும் చూసి చెప్పండి, దేవుని కొరకై కాచుకున్నప్పుడు
புதிய பலன் வரும். నూతన బలము వస్తుందని. காரணம் அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். కారణం ఏంటంటే ఆయన సొమ్మసిల్లిపోయే వరకే ఆయన శక్తినిచ్చు వాడై ఉంటున్నాడు. காரணம் அவர் தளர்ந்து போனதான கால்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ఎందుకంటే తల్లడిల్లిపోతున్న కాళ్ళకు ఆయన బలమును அப்ப ఇచ్చేవాడు. தேவனுடைய வார்த்தை சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறார். వానికి ఒక నమ్మకమును బలము లేని వానికి బలమును దయచేయుడు వాడు మన దేవుడై அப்ப ఉంటున్నాడు. இனி நமக்கு பலன் இல்லாமல் தான் நாம் சோர்ந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். బలము లేకుండానే మనము సొమ్మసిల్లిపోయి నిరుత్సాహపడు వారమై ఉంటున్నాం. இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒருபோதும் சோர்ந்து ఈ రోజు போகாதீங்க. నేను చెప్పే మాట అంటే ప్రార్థనకు వచ్చిన మీరు ఎప్పటికీ కూడా మీరు సొమ్మసిల్లిపోబాకండి. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ఆమేన్. இருக்கிறார். మన ప్రార్థనకు జవాబిచ్చే దేవుడు ఉంటున్నాడు. நம் ஜெபத்தை அவர் தள்ளுகிற தேவன் మన அல்ல. ప్రార్థనని త్రోసివేసే దేవుడు కాదు. எந்த வேளையிலும் எந்த காலங்களிலும் ஜெபிக்கிறதான பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு தேவன் செவிகளை அவர் சாய்க்க அவர் திருப்புகிறவர் அல்ல, அந்த மாறாக அந்த ஜெபங்களுக்கு செவி சாய்க்கிற ఏ தேவனாய் వేళను ఏ இருக்கிறார். చోట అయినో మరి దేవుడికి మనం చెప్పే పెట్టేటి వంటి మొరను ఆయన ఆలకించకుండా చెవి ప్రక్కకు తిప్పేవాడు కాదు அப்போ కానీ మన தேவனுக்காக ప్రార్థన ఆలకించేవాడు. காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க అప్పుడు வேண்டும். దేవుని కొరకై కాచుకున్న వారుగా మనం కనబడాలండి. அப்ப காத்திருப்பது என்னதென்று நாம் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் அதை அதுக்குள்ளாக இருக்கிறதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சியாய் అప్పుడు ఆ இருப்போம். కాచుకొని ఉండుట ఏమన్నది మనం చక్కగా ఎరిగినప్పుడే అందులో ఉన్న లోతైన కార్యములు మనం ఎరిగిన వారమై ఉంటున్నాం. அப்போ காத்திருப்பது என்று ரெண்டாவது பார்க்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுகிறதான ஒரு காரியம். అప్పుడు రెండవదిగా ఆ రెండవ కార్యం ఏంటంటే మనం కాచుకొని ఉండుట ఏంటంటే దాని గురి వైపు చూచుట అనే రెండవ కార్యం అండి. அப்ப நம்ம காத்திருக்கும் போது என்னென்ன சிந்தை வரும்? అప్పుడు మనం కాచుకునేటప్పుడు ఏమేమి ఆలోచనలు వస్తాయి? யாருக்காக காத்திருக்கும் போது பலவிதமான யோசனைகள் ఎవరికన్నా ఆ కాచుకొని ఉండేటప్పుడు అనేక రకమైన ఆలోచనలు వస్తూ ఉంటాయి. வரதே இல்லைன்னு சொல்றவங்க யாரா இருந்தா கொஞ்சம் మాకు சொல்லுங்க. ఎలాంటి ఆలోచనలు రావు అన్నవారం ఎవరన్నా ఉంటే మీరు చెప్పొచ్చండి. ஒரு சகோதரனுக்காக காத்திருக்கும் போது வருகிற யோசனைகளே வேற. ఒక సహోదరుడిపై కాచుకొని ఉండేటప్పుడు ఆ వచ్చే ఆలోచనలే వేరే. அதே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக காத்திருக்கும் போது வருகிற யோசனையே అదే வேற. ఒక అబ్బాయి అమ్మాయి కొరకు కాచుకొని ఉండేటప్పుడు ఆ వచ్చే ఆలోచనలు అవి వేరుగా ఉంటాయి. இந்த வார்த்தை சொன்னா நிறைய பேர் முகங்களை சிரிப்பை ఈ நான் మాటలు பார்த்திருக்கிறேன். చెప్పేటప్పుడు అనేక మంది ముఖాల్లో మరి నవ్వును చూస్తుంటున్నానండి. கர்த்தருக்காக காத்திருக்க நல்லதுன்னு சொல்லும்போது ஒருத்தர் முகத்துல சிரிப்பு வரல. దేవుని కొరకే కాచుకొని ఉంట మంచిదని చెప్పేటప్పుడు ఒక్కరి ముఖంలో కూడా నవ్వు రాలేదు. காத்திருக்குது பலன் சொல்லும்போது ஒரு சிரிப்பு முகமும் வரல. కాచుకొని ఉండేటప్పుడు అది గొప్ప బలము అన్నప్పుడు కూడా ఎవరు కూడా ஆனா నవ్వలేదు. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக பையன் காத்து நிற்கணும் எல்லாரும் முகத்துல కానీ அப்படியே ఒక சிரிப்பு. అబ్బాయి కొరకు అమ్మాయి కొరకు అబ్బాయి కాచుకొని ఉంటారంటే అందరి ముఖం కూడా నవ్వు కనబడుతుంది. మరి எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நல்லதுதான். చాలా సంతోషంగా ఉండట చాలా మంచిదే. இந்த தரமான உலக பிரகாரமான காத்திருப்புதல் நம்ம நரகத்துக்கு கொண்டு అమ్మ ఈ போகும். లోక తరమైనటువంటి ఈ కాచుకొని ఉంట మన నరకానికి నేరుగా తీసుకొని వెళుతుంది. காத்திருந்தேன் காலங்களை போகுதிடியன்னு சொல்லி நீ காத்திருந்தேன்னா மண்ணுக்கு போயிடுவேன். కాచుకొని ఉన్నాను కాలమంతా కాచుకొని ఉన్నాను అంటే నీ ఒక రోజున మట్టికే వెళ్ళిపోతావు. காரணம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் பலன் அடைகிறவர்களா కారణం இருப்பாங்க. ఏంటంటే దేవుని కొరకే కాచుకున్న వారు మట్టుకే వారు నూతన బలమును పొందుకునేదారు. அப்போ தேவனுக்காக காத்திருக்க நமக்குள்ளாக நம்பிக்கை கொடுக்கிறதா అప్పుడు இருக்கு. దేవుని కొరకే కాచుకొని ఇనుట మొదటిగా మనలో నమ్మకాన్ని కలుగజేసేది ఉన్నది. waiting for the Lord builds our inner strength, trust into strength. దేవుని చిత్తము సానిగా మనం కాచుకొని ఉన్నప్పుడు మన యొక్క అంతరంగ పురుషుడు ఆయన బలపడతాడండి. எத்தனை பேருக்கு உள்ளான மனுஷனுக்கு இன்றைக்கு ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ఎంత మందికి ఈ రోజున అంతరంగ పురుషునికి మనం భోజనం పెట్టాలని இந்த అనుకుంటున్నాం. உள்ளான மனுஷன் பலன் அடைய வேண்டும் என்றால் கர்த்தருக்காக காத்திருக்கிறது நிச்சயமாக கண்டிப்பாக தேவையா అయ్యా இருக்கு. నీ అంతరంగ పురుషుడు ఆ బలపరచబడాలంటే ఖచ్చితంగా నీవు దేవుని కొరకై దేవుని యొక్క సన్నిధి కొరకై కాచుకొని ఉండాలి. அதனால தேவன் உயிர்த்தெழுந்து அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது కాబట్టి ఆయన పునరుత్థానుడై లేచి ఆకాశమునకు ఎత్తబడేటప్పుడు லூக்காவின் கடைசி பகுதியிலே அவர் கடைசி வசனங்களை சொல்லி பார்க்கும்போது நீங்க எருசலேமுக்கு போய் பிதாவினா வாக்குத்தத்தத்துக்காக காத்திருங்கள் என்று சொன்னார். మరి ఆయన ఎత్తబడేటప్పుడు దేవుని వాక్యం సెలవిస్తుంది. మరి నీవు యెరూషలేములో కాచుకొని ఉండి దేవుని యొక్క వాగ్దానము కొరకే కాచుకొని ఉండుము అని அப்ப చెబుతున్నాడు. எதற்காக நீ காத்திருக்கனா தேவனுடைய பலனுக்காக காத்திருக்கிற வேண்டுவலாக దేని కొరకై నీవు కాచుకొని ఉండాలంటే దేవుని యొక్క బలము కొరకై నీవు కాచుకొని ఉండాలి. 24:49 வாசிங்க. லூக்கா 24:49. లూకా రాసిన సువార్త 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இருங்கள் என்றால் என்று சொல்லி சொல்லுகிறது. பட் என்ன ನನ್ನ ತಂದೆಯು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು, ನಿಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ದೇವರು ಮೇಲನ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಸುವ ತನಕ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. தமிழ்ல இருங்கள், మరి తమిళ్లో ఉండండి అని చెప్పబడుతుందండి. కన్నడలో కాదిరుங்கள். కన్నడలో కాచుకొని ఉండుడి.
ஆங்கிலத்தில் tarry for the promises of God. ఆంగ్లంలో చూసినప్పుడు మరి దేవుని వాగ్దానముల కొరకే వేచి ఉండమని நீங்க చెప్పబడుతుంది. கர்த்தருடைய தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமைக்காக காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். వాగ్దానం యొక్క బలము కొరకై కాచుకొని ఉండడని దేవుని వాక్యం அப்ப సెలవిస్తుంది. காத்திருக்கும் போது நமக்குள்ளாக பலன் அடைகிறதான ஒரு காரியம். అప్పుడు కాచుకొని ఉండేటప్పుడు మన యందు బలము పొందేటువంటి ఒక కార్యమై ఉంటున్నది. தேவன் மனிதர்களை அறிந்தவராய் இருக்கிறார். దేవుడు మనుషులను ఆయన ఎరిగిన వాడై ఉంటున్నాడు. ஒரு நாள் சீடர்கள் ஜெபம் பண்ணாமல் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், மாம்சம் பலவீனம் ஆனா ஆவி உற்சாகமா ఒక రోజున இருக்குன்னு ఆ యొక్క శిష్యులైన వారు బలహీనత పడి వారు ప్రార్థించుకున్నప్పుడు అంటున్నాడు, మరి ఆత్మ శుద్ధమే కానీ శరీరము బలహీనత అని చెప్పి. நிறைய பேருக்கு சரீரம் நல்ல பலனா இருக்கும், ஆவியில வந்து வீக்கா ఈ இருக்கும். రోజుల్లో చాలా మందికి శరీరం అయితే బలంగా ఉంటారు కానీ ఆత్మ యందు చాలా బలహీనులుగా కనబడుతుంటున్నారు. அது எப்படி நம்ம மெஷர் செய்ய முடியும்னு అది சொன்னா, ఏ విధంగా మనం కొలచగలమంటే நம்ம இருக்கிற நிலைமையை பார்த்தே அதை மெஷர் பண்ண మనం முடியும். ఉండే పరిస్థితిని చూసి మనం కొలత వేయగలమండి. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு பலன் வரும். అప్పుడు ఈ రోజుల్లో దేవుని కొరకే కాచుకొని ఉన్నప్పుడు మనకు నూతన బలం వస్తుంది. அங்க அது 1 அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, అపోస్తల కార్యములు 1వ అధ్యాయం అందులో 8వ వాక్యాన్ని మనం చదివినప్పుడు, பரிசுத்த ஆவி ஆ. உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து போதுமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் మన அடைவீர்கள். పరిశుద్ధాత్మ మీ మీదకి వచ్చినప్పుడు మీరు శక్తి నొందెదరు. அப்போ இந்த சீடர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தாங்க. అప్పుడు ఈ శిష్యులందరూ కూడా చూసినప్పుడు దేవుని వాగ్దానము కొరకే కాచుకొని వారు లోబడి ఉంటున్నారు. அப்போ இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிட்டு அதுக்கு நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில దేవుని వార్తയെ గణపడుతూ కాத்திருக்கிறதான உள்ளங்கள் మరి இருக்கு. ఈ రోజుల్లో ఎంతమంది దేవుని యొక్క వాక్యాన్ని మన వ్యక్తిగత జీవితంలో దాన్ని ఆలకించి ఆ వాగ్దానము కొరకే వాక్యము కొరకే ఎంతమంది కాచుకొని ఉంటున్నారు. அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கு. అనేక వాగ్దానాలు అయితే మన కొరకు ఉంచబడి ఉన్నాయి. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம பெற வேண்டும் என்றால் நாம் காத்திருக்கிறது కానీ ఆ தேவையா. వాగ్దానములన్నీ కూడా మనం పొందుకోవాలంటే మనం కాచుకొని ఉండాలండి. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், అబ్రహాముతో మరి దేవుడు వాగ్దానం చేశాడు, இதோ உன்னை பெரிய ఇదో నిన్ను ஜாதியாக்குவேன். గొప్ప జనాంగముగా మారుస్తానని. ஆனா எவ்வளவு வருஷம் எடுத்துச்சு? దానికి ఎన్ని సంవత్సరాలు తీసుకునిందండి? ஏறத்தாழ 25 வருஷம் இருக்கும். ఇంచుమించు 25 సంవత్సరాలండి. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా அவர் சொன்ன உடனே செய்யல. అని చెప్పిన తక్షణమే చేసేయలేదండి. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் பார்த்து, பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நெக்ஸ்ட் டே அப்படியே அந்த ஆசீர்வாதம் ஜோப்ல இருக்கணும். మరి ఈ రోజుల్లో చూసినప్పుడు ఏ విధంగా ఉండాలంటే ప్రభు నిన్ను ఆశీర్వదించాలంటే మరుసటి రోజే ఆ యొక్క ఆశీర్వాదం నీ యొక్క జోబులో ఉండాలి. ஆனா அது கிடைக்கலன்னா, అది లభించకపోతే இன்னைக்கு நிறைய விசுவாசிக வாழ்க்கையில சோர்ந்து பார்க்கறனா ஆங்ஸைட்டி அதிகமா மாறி ఈ రోజుల్లో చాలా మంది విశ్వాసులు చూసినప్పుడు అది లభించకపోతే చాలా ఒత్తిడికి లోనవుతూ ఉంటారండి. ஐயோ கிடைக்கலையே 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 கிடைக்கலையேன்றது అయ్యో மாதிரி. లభించలేదే 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 అని చెప్పుకుని. ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தருக்காக காத்திரு, உனக்கு வர வேண்டியது உனக்கு కానీ நிச்சயமாக దేవుని வரும். వాక్యం సెలవిస్తుంది, దేవుని కొరకే కాచుకొని ఉండి ఖచ్చితంగా నీకు రావాల్సినది వస్తుందని. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனாலே நமக்கு புதிய பலன் வருகிறதா இருக்கு. దేవుని కొరకే కాచుకొని ఉండటంలో మనము నూతన బలమును పొందుకొనేదము. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின் பலனை நாம் பெற வேண்டும்னால் ஜெபத்திலே தேவனுக்கு முன்பதாக கிடைக்கிற வரையும் காத்திருக்க అప్పుడు ఈ வேண்டும். వాగ్దానములను మనం పొందుకోవాలంటే ప్రార్థనలో దేవుని దగ్గర మనం ప్రార్థించుతూ అది పొందుకునే వరకు మనం కాచుకొని ఉండాలండి. அதுதான் புலம்பல் 3:25 முதலாவது வசனம், கர்த்தருக்காக காத்திருப்பது நல்லது. అదే విలాప వాక్యంలో 25వ వాక్యంలో ఈ విధంగా చెప్పబడింది, దేవుని కొరకు కాచుకొని ఉండుట అది మంచిదని. அந்த காத்திருப்பை நம்பிக்கையும் நமக்குள்ளாக நிச்சயத்தை கொண்டு ఆ வருகிறதா. కాచుకొని ఉండుట మనలో ఒక గట్టి నమ్మకాన్ని నిశ్చయతను దేవుడు తీసుకొని వస్తాడు. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ரெண்டுமே தேவையா இருக்கு. అప్పుడు మన జీవితంలో ఈ రెండు కార్యాలు కూడా చాలా అవసరమై ఉన్నాయి. நம்பிக்கையாக தேவனை பற்றி கொண்டிருக்கிறது நலம். నమ్మకంతో దేవునిని హత్తుకొని ఉండుట చాలా మంచిది. இங்க வேதத்துல பார்க்கும்போது அநேக காரியங்களில நாம பார்க்க முடியும். ఇందులో దేవుని వాక్యంలో మనం చూసేటప్పుడు అనేక కార్యాలను మనం చూడగలము. ஆபிரகாம் கர்த்தருக்காக காத்திருந்தான். అబ్రహాం అయితే దేవుని కొరకే కాచుకొని ఉండెను. அவன் அந்த காத்திருப்பு நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு ஜாதிகளுக்கு தகப்பன் ఆయన ఆ విధంగా அழைக்கப்பட்டான். కాచుకొని ఉండటం వలన దేవుని గొప్ప ఆశీర్వాదమును పొందుకొని అనేక జనాంగములకు తండ్రిగా அப்போ మారిపోయాడు. வருகிற காலங்கள் நீங்கள் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டாம், முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருக்காக காத்திருங்க. అప్పుడు రాబోయే కాలంలో ఈ దేశానికి మీరు గొప్ప ఆశీర్వాదకరంగా జీవించాలంటే మీరు మొదటిగా చేయవలసిన కార్యం దేవుని కొరకే కాచుకొని ఉండాలి. அப்போ இங்க பார்க்கும்போது இன்னைக்கு நாம் தேவனிடத்தில் காத்திருந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆயத்தப்பட అప్పుడు வேண்டும். దేవుని కొరకే మనం కాచుకొని ఉండి ఆయన యొక్క వాగ్దానములు పొందుకొనులాగున మనం కాచుకొని ఉండాలండి. அப்போ இன்றைக்கு இந்த 4ஆம் தேதியில நாம் ஒரு காரியத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் என்னுடைய காரியங்கள், என்னுடைய ஜெபங்கள் எனக்கு
பதில்கள் கிடைக்கிற வரையும் நம் தேவனுடைய பாதத்தை விட்டு போகாதபடி நான் అప్పుడు ఈ కాத்திருப்பேன். 4వ రోజున మనం ఒక నిర్ణయం తీసుకోవాలి. ఏంటంటే నా యొక్క ప్రార్థనకు జవాబు వచ్చే అంతవరకు దేవుని యొక్క సన్నిధిని వదిలిపెట్టి ప్రార్థన నేను మానని ఆయన సన్నిధిని వదిలిపెట్టాలని చెప్పి. காரணம் வேதத்துல பார்க்க முடியும். కారణం ఏంటంటే దేవుని వాక్యంలో మనం చూడగలం. அன்னாள் என்றதான ஒரு சகோதரி இருந்தாங்க. హన్న అనబడిన ఒక సహోదరి ఉన్నదండి. அவருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இல்லாத நேரத்துல தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஜெபிக்கும் போது ఆమె జీవితంలో బిడ్డలు లేని సమయంలో దేవుని సన్నిధానమునకు వెళ్ళి ప్రార్థించినప్పుడు அவள் ஜெபிக்கும் போது அநேக பேர் கேலி பண்ணது உண்டு. ఆమె ప్రార్థించేటప్పుడు అనేక మంది ఎగతాళి చేసినది కూడా ఉన్నదండి. அவர் ஊழியக்காரே அவரை கேலி பண்ணதை நம்ம பார்க்க ఆమె முடியும். యొక్క సేవకులే ఆమెను ఎగతాళి చేసటం మనం చూస్తుంటున్నాం. உன் ஜெபத்தை பார்த்து அநேக பேர் கேலி பரியாசம் అమ్మ నీ பண்ணலாம். ప్రార్థన కూడా చూసి అనేక మంది ఎగతాళి పరిహాసం చేయొచ్చు. ஆனா அந்த ஜெபம் கர்த்தர் கேட்டார் என்றா இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவனாக ఆ வெளிப்படுவார். ప్రార్థన అయితే దేవుడు ఆలకించినట్లయితే లేని వాటిని ఉన్నట్టుగా కలుగ చేసే దేవుడు మన దేవుడు అయి ఉంటున్నాడు. எந்த வாய் கேலி பண்ணனதோ ఏ నోరైతే ఎగతాళి చేసిందో அங்க இருந்தா ஆன்சர் கர்த்தர் அனுப்பினார். అక్కడ ఉండే జవాబు దేవుడు పంపించాడు. அன்னாளை பார்த்து தேவனுக்கு முன்பதாக வந்து எவ்வளவு நேரம் காத்திருந்து ஜெபித்தாலோ எவ்வளவு நேரம் அழுதாலோ தெரியல. ஆனா தேவன் பதில்களை நிச்சயமாக கொடுக்கிறவராக హన్న இருக்கிறார். అయితే ఎంతసేపు ఎంతకాలం ఎన్ని గడియలు మరి దేవుని సన్నిధిలో వచ్చి ప్రార్థించిందో తెలియదు కానీ దేవుడైతే ఖచ్చితంగా జవాబుని ఇచ్చువాడై ఉంటున్నాడు. அப்போ ரெண்டாவதாக பார்க்க வந்து இந்த நான் ஃபோக்கஸ் சொன்னேன். ஜெபத்துல ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். ఆ యొక్క ప్రార్థనలో ఒక గురి గమ్యము గురి అనేది ఉండాలండి. நமக்கு என்ன வேணும்? మనకేం కావాలి? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில அநேக தேவைகள் ఈ இருக்கு. రోజుల్లో అనేక మంది జీవితాల్లో అనేక అవసరతలు కలిగి ఉంటున్నాం. அது தப்பே இல்லை. అది తప్పు కాదండి. ஆனா தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய சித்தத்துக்கு நேராக கொண்டு வரும்போது நிச்சயமா அது காரியங்களை కానీ செய்வார். దేవుని ఎదుట దేవుని చిత్తానుసారంగా మనం అడిగినప్పుడు దేవుడు ఆ కార్యములు తప్పకుండా చేస్తాడు. நம்ம கேட்கிற காரியங்கள் தேவ சித்தத்துக்குள்ளாக உட்பட்டிருக்கா என்று பார்த்து நாம் మనం ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். అడిగేటువంటి కార్యములు ఆ యొక్క కార్యములు దేవునికి లోబడి ఉన్నవా, దేవుని చిత్తం ఉన్నదా అని మనం తెలుసుకొని మనం ప్రార్థించాలి. அநேக பேர் சொல்ல பிரதர் அப்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க கூடாதா? అనేక మంది మీరు అడగవచ్చు, మరి ఆశీర్వాదం నిమిత్తం మనం ప్రార్థించకూడదా, நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்க మేము கூடாதா? బాగుగా ఉండాలని మేము ప్రార్థించకూడదు. அது தப்பே இல்லை. అది ఎంత మాత్రం తప్పు కాదండి. ஆனா தேவன் சொல்ல உன்னுடைய பரலோக தகப்பன் உனக்கு என்னது என்று முன்குறித்து எல்லாமே அறிந்திருக்கிறது. కానీ పరలోకపు తండ్రి ఇది వరకే నీకు ఏమి అవసరమని సమస్తమును కూడా ఆయన ఎరిగిన వాడు అయి ఉంటున్నాడు. அப்போ நம்ம அதை குறித்து கவலைப்படாது. అప్పుడు దాని గురించి మనం చింతించుకోకుండా தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாம் ஜெபிக்கிறவங்களாக மாறினோம்னால் దేవుని యొక్క చిత్తము ఏమని ఎరిగిన వారమై మనం ప్రార్థించే వారిగా మనం அது మారినట్లయితే உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். అది నీకు మిగులు ఆశీర్వాదకరంగా ఉంటుంది. தேசத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். దేశానికి కూడా ఆశీర్వాదకరంగా ఉంటుంది. நான் అన్నాளுடைய ஜெபத்தை பார்க்கும்போது ஐ see అన్నాల్ ప్రేయర్ ఆన్సర్డ్ ఇన్ 2 blessings. అన్న యొక్క ప్రార్థన మనం చూసినప్పుడు అన్న యొక్క ప్రార్థనకు ఖచ్చితంగా నిజమైనటువంటి ఆశీర్వాదం మనం పొందుకోగలిగినది. ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். రెండు విధమైనటువంటి ఆశీర్వాదములు ఆమె చూడగలమండి. அவருடைய ஜெபம் கேட்டதெல்லாம் உன எனக்கு பிள்ளைகள் இல்ல ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளை தந்தால் என்று சொல்லி ஜெபம் பண்ணா. ఆమె ప్రార్థించిందంతా కూడా ఏంటంటే నాకు బిడ్డలు లేరు ప్రభువా, నాకు బిడ్డలను ఇచ్చినట్లయితే అని ఆమె ప్రార్థించిందండి. அதுக்கு அடுத்து சொல்லி எனக்கு பிள்ளையை கொடுத்து அதை நான் உனக்கே கொடுப்பேன் என்று சொன்னாங்க. దానికి తదనంతరం ఆమె ప్రార్థించింది, నాకు బిడ్డలను ఇచ్చినట్లయితే ఆ బిడ్డలను మరలా నీకే ఇచ్చేదనని ஆனா நம்முடைய ஜெபங்கள் ஏன் அந்த வல்லமை பார்க்க முடியல? எல்லா ஜெபங்கள் மீ 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 అని இருக்கு. ఎందుకంటే మన యొక్క ప్రార్థనలు చూసినప్పుడు ఎందుకు ఆ యొక్క బలమును మనం చూడలేకపోతున్నాం అంటే ప్రతి ఒక్క కార్యంలో కూడా మనం నీవు 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 అని అనుకుంటున్నాం. எனக்கு 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 అని అడుగుతున్నామండి. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஆனா நம்முடைய ஜெபங்களில வந்து தேவனுக்கு 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 என்று சொல்லுகிறதே இல்ல. మన ప్రార్థనలో వచ్చి మనం దేవునికి 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 అని మనం చెప్పేదే లేదు. புரியுதா உங்களுக்கு எல்லாம்? అర్థమవుతుందండి ఈ మాట మీకు? ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அன்னாளுடைய ஜெபம் ஆசீர்வாதமாக மாறினது. అప్పుడు అన్న యొక్క ప్రార్థన అది ఆశీర్వాదకరంగా మారింది. ஒன்னு தன்னுடைய கருவுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ఒకటి తన యొక్క గర్భమునకు అది గర్భఫలమునకు ఆశీర్వాదకరంగా ఉన్నింది. இரண்டாவது தேசத்துக்கு அந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருந்தது. రెండవదిగా దేశమునకు కూడా ఆ ప్రార్థన ఆశీర్వాదకరంగా మారిందండి. ஒருவேளை அந்த நாளிலே அன்னாள் தனக்கென்றே ஒரு பிள்ளை கேட்டதை கர்த்தர் நிச்சயமா கொடுத்திருப்பார். ఒకవేళ అన్న గనుక అక్కడికి వచ్చి ప్రభువా తన కొరకే ఆమె ప్రార్థించి బిడ్డను అడిగినట్లయితే దేవుడు ఖచ్చితంగా ఇచ్చి ఉండేవాడు. There is no any second thought because God is a prayer answering God. అక్కడ రెండవ కార్యం అంటూ ఏమీ లేదు, ఎందుకంటే మన దేవుడు ఆయన సర్వ శరీరుల ప్రార్థన ఆలకించువాడు. ஆனா அன்னாளுடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசப்பட்ட ஜெபமா இருந்தது. అన్న యొక్క ప్రార్థన అయితే కాస్త వ్యత్యాసమైన ప్రార్థనగా కనబడుతుంది. இன்னும் நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசப்பட ఈ வேண்டும். రోజున మన ప్రార్థన కూడా వ్యత్యాసంగా ఉండాలండి. హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా హల్లెలూయా.
வித்தியாசமான ஒரு ஜெபம். వ్యత్యాసమైనటువంటి ఒక ప్రార్థన. அது என்ன, எனக்கு கொடுத்த ஆண்டது உமக்கு நான் கொடுப்பேன். ప్రభువా నాకేమైనా ఇచ్చినట్లయితే దాన్ని మరలా నేను మీకు ఇస్తానని చెప్పే. இது ஆமென் வரவே வராது. దీనికి ఇట్లాంటివాటికి ఆమెన్ రాదండి, வரவே வராது. ఎంత మాత్రం రాదు. ஏன்னா எங்களுடைய பாடுக்காக நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், அது வந்து கடவுளுக்கு கொடுக்க சொல்றியே. ఎందుకంటే మా కష్టార్జితం మా కష్టం కొరకు మేము శ్రమ పడుతూ ఉంటే మరలా దేవునికి ஏதோ இது உபவாச ஜெபத்துக்கு வந்து எனக்கு கஷ்டம் மாறும், எனக்கு தொல்லை மாறன்னு வந்திருந்தா நீ என்ன குடுன்னு சொல்லி இருக்கிற மாதிரி சில முகங்கள் பார்க்குறேன். ఉపవాస ప్రార్థనలకు వస్తే మా కష్టాలు మా దుఃఖములు మారుతాయని మేము వస్తే మీరేంటి ఇవ్వమని అంటున్నారా అని ఒక మాదిరి ముఖములు మారుట నేను చూస్తుంటున్నానండి. அப்படி இல்லைன்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா ఆ சொல்லுங்க. విధంగా లేదన్న వారు మటుకు హల్లెలూయా చెబుతాం. இது తప్పించుக்கிறதுக்காக எல்லாரும் அல்லேலூயா சொல்லி சொல்லுவாங்க. తప్పించుకోవాలని తప్పనిసరిగా అందరం కూడా హల్లెలూయా చెప్పాలి ఇప్పుడు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ஜெபம் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு అప్పుడు வருகிறதா ప్రార్థన అన్నది దేశానికి కూడా ఆశీర్వాదం తీసుకొని వచ్చేది. அப்ப உன்னுடைய ஜெபம் உன்னோட முடிந்து అప్పుడు போகாதபடிக்கு ప్రార్థన నీతో పాటు అది ముగించపోకుండా ఉండినట్లు அது தேசத்துக்கு ஆசீர்வாதமாக అది இருக்கும். దేశమునకు ఆశీర్వాదకరంగా ఉండాలి. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தா என்று கேட்கறதுல தவறே இல்ல. ప్రభువా నాకు జ్ఞానమును దయచేయి అని எனக்கு ప్రార్థించడం வேலையை கொடுன்னு கேட்கறதுல தவறே இல்ல. నాకు పనిని ఇవ్వు ప్రభు అనుటలో తప్పు లేదండి. அதுல கர்த்தர் கொடுக்கும் அதை எப்படியாக பயன்படுத்த போகிற. అందులో దేవుడు ఇచ్చేటప్పుడు దాన్ని ఏ విధంగా నువ్వు ఉపయోగించబోతుంటున్నావు. வேதத்துல ஒரு ராஜா இருந்தார், పరిశుద్ధ గ్రంథంలో ఒక రాజు ఉంటున్నాడు, சாலமோன் ராஜா. సొలొమోన్ రాజుని. அவன் தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது దేవుడు అతనికి ప్రత్యక్షమై నీకేం కావాలని అడిగినప్పుడు இந்த సాయంకాలం இப்ப தேவன் நீங்க வந்திருக்கார், எத்தனை பேர் நம்புறீங்க? பாரு, அது சந்தோஷம் உற்சாகமா இருக்கு. இருக்காரா இங்க இருக்காரா? ఉన్నారా అండి? இப்ப அவர் கேட்கவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எதை கேட்பீங்க? ఇప్పుడు ఆయన వచ్చి అడుగుతాడు మీకు ఏం కావాలని, మీరేమని అడుగుతారండి? அதெல்லாம் வேண்டாம், விட்டுடு, உங்க உள்ளத்திலே இருக்கட்டும். మీ హృదయంలోనే ఉండేవండి మీరు అడిగేదంతా. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலూயா హల్లెలూయా. அப்ப அப்படியாக தேவன் சாலமோனுக்கு முன்பதாக வந்து அவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? అప్పుడు దేవుడు సొలొమోను ఎదుట వచ్చి అడిగాడు నీకేం కావాలని చెప్పి. எனக்கு ஞானம் வேணும். నాకు జ్ఞానం కావాలి ప్రభువా. என்ன வேணும்? ఏం కావాలండి? ஆனா ஞானத்தை வச்சு ஞானம் இல்லாம போயிட்டான். ఆ జ్ఞానం వివేకమును పెట్టుకొని ఆయన జ్ఞానం లేకుండా పోయాడండి. మరి விசுவாசிகள் பட்டியலையே காணாம போயிட்டான். విశ్వాసుల యొక్క పట్టికలోనే కనబడకోకుండా పోయాడు ఆయన. அதை கேட்கறது எது இருந்தாலும் కరెక్టా கேட்கணும், பயன்படுத்தணும். కాబట్టి అడిగేది ఏదైనా సరే సరిగ్గా మనం అడగాలి, దాన్ని మరలా ఉపయోగించాలి దేవుని కొరకు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கேட்டு பெற்றுக்கிறது பெருசல்ல, அதை பயன்படுத்துறது தான் பெருசு. అడిగి పొందుకునుట అది గొప్పతనం కాదండి, దాన్ని మరలా ఉపయోగించేది గొప్పతనం. அப்ப அண்ணால் கர்த்தரிடத்துல எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அதை நான் உமக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி హన్నా దేవుని அறிக்கை செய்தால், అన్న దేవుని దగ్గర అడుగుతున్నది నాకు ఒక బిడ్డను దయచేసిన యెడల మరలా నేను నీకే ఇస్తానని చెప్పి ఆమె మొక్కుబడి చెల్లించింది. హల్లెలూయా. హల్లెలూయా. நிறைய பேர் ఏం బడి అది మొక్కుబడి మొక్కుబడి ఉంది కానీ మొక్కుబడి లేదు. మొక్కుబడికైతే ఉంది కానీ మొక్కుబడి లేదండి. எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக வந்து சொல்லுவாங்க, பொறுத்து ஆண்டவரே இதை செஞ்சுட்டான்னு. அது செஞ்சதோட லாஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் என்ன வரவே வராது. అందరూ దేవుని దగ్గరికి వచ్చి అడుగుతూ ఉంటారు, ప్రభువా నీవు నాకు ఇది చేస్తానని. దేవుడు అది ఇచ్చిన తర్వాత అది ఇచ్చిన దాంతో పాటు సరి తదనంతరం ఏమి చేయరండి. సభకే వరది சில பேர் நிறுத்துவாங்க. మందిరానికి కొంతమంది అయితే వచ్చేదే మానివేస్తారు. ஏன்னா கொடுக்கணுமே, ఎందుకంటే ఇవ్వాలి కదా మరలా. ஹல்லேலூயா హల్లెలూయా. அப்படியாக இருக்கக்கூடாது. ఆ విధంగా ఉండకూడదండి. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்தி தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருக்கு செலுத்துன்னு சொல்றாரு. మరి దేవుని వాక్యం ఈ విధంగా సెలవుస్తుంది, నీ మొక్కుబడి చేసి ఆ మొక్కుబడిని నువ్వు పొందిన తర్వాత దాన్ని వచ్చి దేవునికి చెల్లించమని చెప్పబడుతుంది. அப்ப அன்னாளுடைய ஜெபத்துல கெடுத்த பலனை தேவனுக்கு கொடுத்தாங்க. అప్పుడు హన్నా ఆ యొక్క ప్రార్థనలో లభించిన ఫలితాన్ని దేవుని దగ్గరకు తీసుకొని వచ్చి ఇచ్చిందండి. நீ கொடுக்கிறது தேவன் கையில வச்சு என்ன பண்ணணுமோன்ற தெரியாம இருக்கிறது அவர் நம்ம போல அல்ல, அவர் கொடுத்ததை பயன்படுத்துகிறதுன்னு தேவன். ఆయన నువ్వు ఇచ్చే ఆ దేవుడు నీకు ఇచ్చేది మనలాగా చేతులు పెట్టుకుని ఏం చేయాలో తెలవదనేవాడు కాదు కానివ్వండి, మీరు ఇచ్చినట్టయితే దాన్ని బహుగా దాన్ని ఉపయోగించే దేవుడు మన దేవుడు ఏంటున్నాడు. அப்பங்க பார்க்கும்போது அந்த பிள்ளையாக கொடுத்ததன சமூவேலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் எழுப்பி ஆசீர்வதித்தார். మరి ఆమెకి ఇచ్చినటువంటి ఆ బిడ్డగా ఇచ్చినటువంటి ఆ బిడ్డను దేవుడు ఒక గొప్ప ప్రవక్తగా ఇజ్రాయెల్కి ఎదుట ఆయన మార్చుట దేవుడు ఆశీర్వదించడం మనం அப்போ చూస్తున్నాం. இன்றைக்கு நாம் ஜெபத்திலே கேட்கிறது நம்ம பெற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? అప్పుడు ఈ రోజుల్లో ప్రార్థన మూలకంగా మనం దేవుని దగ్గర ఉండి పొందుకున్న దాన్ని పొందుకున్న తర్వాత మనం ఏం చేయాలి? இஸ்ரவேல்ல போய் காத்திருன்னு சொல்லும்போது விசுவாசிகள் சீடர்கள் காத்திருந்தாங்க. మరి శిష్యులు వెళ్ళి కాచుకొని ఉండు అని చెప్పినప్పుడు వెళ్ళి శిష్యులు వెళ్ళి కాచుకొని ఉంటున్నారు. நீங்களும் வந்து காத்திருக்கு, அதுல டவுட்டே இல்ல. ఈ రోజున మీరు కూడా అందరం కాచుకొని ఉంటున్నాం, అందులో ఎంత మాత్రం సందేహం లేదు. இந்த 4வது நாள் இப்படி வந்து உட்கார்றது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு காலம். ஆனாலும் உங்களுக்கு எல்லா காரியங்களை விட்டு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் మరి காத்திருக்கிறீங்க. 4వ రోజున కూడా సమస్త కార్యాలను వదిలిపెట్టి వచ్చి కూర్చుంటే అది కఠినమైన కార్యమే. దాని మధ్యలో కూడా మీరు దేవుని నిమిత్తం
నిమిత్తమై వచ్చి కాచుకొని ఉంటున్నారు. ஆனா அவங்க பலன் பெற்ற பின்பு அவங்க சாட்சிகளாக కానీ வாழ்ந்தாங்க. వారైతే బలము పొందుకున్న తర్వాత గొప్ప సాక్షులుగా వారు మారగలిగారు. அப்போ இன்றைக்கு வருகிற நாட்கள் உங்களை சாட்சிகளாக கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் అప్పుడు రాబోయే రోజుల్లో దేవుడు మిమ్మల్ని సాక్షులుగా మార్చడానికి దేవుడు శక్తిమంతుడై ఉంటున్నాడు. அது எப்படியாக சாட்சியாக மாறன்னு சொல்லும்போது అది ఏ విధంగా సాక్షులుగా మారగలుగుతాం అన్నప్పుడు கர்த்தர் உங்க வாழ்விலே செய்த நன்மைகள் அது சாட்சியாக ஜனங்கள் பார்க்கும்படியாக வெளிரங்கமாக கர்த்தர் செய்கிறவராய் దేవుడు మీ இருப்பார். జీవితంలో చేసిన గొప్ప మేలులను కార్యములు అవి దేవుడు బహిరంగ చేయవాడై ఉంటున్నాడండి. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் அது வெளிரங்கமாக பதில்கள் கொடுக்கிறதா இருக்கும். అప్పుడు ఆ ప్రార్థనలు అయినది బహిరంగముగా అవి ప్రార్థనలకు జవాబిచ్చేటివిగా ఉంటున్నాయి. காரணம் தேவனை நாம் நம்பி வந்த நேரத்துல அவர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. దేవుడిని నమ్మి మనం ఆయన దగ్గరకు వచ్చినప్పుడు ఒక్కవేళను దేవుడు మనల్ని తృణీకరించి త్రోసివేసే దేవుడు కాదు. அவருக்காக காத்திருக்கிற நேரங்கள் அவர் கணக்கு வைக்கிறவர், அதுக்கு பதில்களை ரெட்டிப்பாக கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ఆ సమయము ఆయన దాన్ని లెక్క పెట్టి వాడు ఉంటున్నాడు. దానికి మారుగా ఆయన రెండంతలుగా జవాబునిచ్చే దేవుడు అయి ఉంటున్నాడు. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, అప్పుడు దేవుని వాక్యం సెలవిస్తుంది, நீங்கள் கேட்கும்போது మీరు అడిగేటప్పుడు நான் உனக்கு ஜாதிகளை கொடுப்பேன் என்றார். నేను నీకు జాతులను ఇస్తాను, అనేక జాతులను ఇస్తాను అంటున్నాడు. அப்போ இன்னைக்கு సభைக்கு ఆత్మమக்களை కర్తర్ கொடுக்கிறவராய் ఈ இருக்கிறார். రోజుల్లో దేవుని మందిరానికి దేవుడు ఆత్మలను దయచేవాడే ఉంటున్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு எவ்வளவு வேணுமோ கேளுங்க, ఎంత మందికి ఎన్ని ఆత్మలు కావాలో అడగండి, கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். దేవుడు ఖచ్చితంగా ఇస్తాడండి. நமக்கு பணத்தை கேட்கறதுல விசுவாசம் இருக்கிறதுல ஆத்மாக்களை கேட்கறதுல விசுவாசம் இல்லை. మరి ధనం అడుగుటలో మనకు విశ్వాసం అయితే ఉంటుంది, కానీ ఆత్మలను అడుగుటలో మనలో ఎందు విశ్వాసం అయితే ఉండదు. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளை கேளுங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் రక్షించబడணும், నిశ్చయமாக ఒక ఇక్కడ ఉండే రక్షించబడతారు. ప్రతి ఒక్క యవ్వన బిడ్డలు కూడా మీరు అడిగి చూడండి, నా యొక్క స్నేహితులందరూ కూడా రక్షణ పొందాలంటే ఖచ్చితంగా వారు రక్షణ పొందుకుంటారు. ஒருத்தருக்கு தான் புரிஞ்சது. ఒక్క యవ్వనస్తుడు మటుకే చెప్పాడండి. சில பேர் அவர் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னா எனக்கு இருக்கிற ஜாலியெல்லாம் போயிடுமே. కొంతమంది అనుకుంటున్నారు వారు కానీ రక్షణ పొందుకుంటే నాకంతా జాలి ఎంత పోతుంది అని. இன்னைக்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ఆత్మలను సంపాదించువారు వారు ధన్యులండి. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துல தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிறது நல்லது. అప్పుడు మన ప్రార్థనలో దేవుని యొక్క వాగ్దానం నిమిత్తం కాచుకొని ఉండటం చాలా మంచిది. அப்போ தேவன் காத்திருக்கிறதான வேளைகளிலே அவர் நல்லவராக வெளிப்படுகிறவராக అప్పుడు இருக்கிறார். దేవుడు ఆయన దగ్గర మనం కాచుకొని ఉన్నప్పుడు ఆయన మంచివాడిగా మన ఎదుట ప్రత్యక్షమవుతుంటున్నాడు. மீகா 7:7 நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். మీకా 7:7 రాసి మనం చదివి మనం ముగించబోతుంటున్నామండి. మీకా 7:7. நானோவென்றால் ஆ. கர்த்தரை நோக்கிக் கொண்டு ஆ. என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. హల్లెలూయా. மீகாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது మీకా యొక్క సందేశాన్ని మనం చూసినప్పుడు ఇక్కడ நான் காத்திருக்கும் போது சும்மா காத்திருக்கிறதுல என் தேவனை நான் நோக்கி பார்த்தே காத்து கொண்டிருப்பேன். కాచుకొని ఉన్నప్పుడు ఊరకనే కాచుకొని ఉండడం లేదు, కానీ దేవుని వైపు చూస్తూ కాచుకొని ఉంటున్నానని చెప్పి. நம்ம பார்க்கணும், நம்ம முகம் எப்படி இருக்கணும், మనం చూడాలంటే మన ముఖం ఏ విధంగా ఉండాలండి? நம்முடைய கண்கள் எங்க இருக்கணும், మన కన్నుల దృష్టి ఎక్కడ ఉండాలి? மேலே இருக்கணும், పైన ఉండాలండి, கீழே இருக்கக்கூடாது. కింద ఉండకూడదు. கொலேசியர் 3 சொல்லுகிறது, కొలసలకు 3 అంటుంది, நீங்கள் கீழானவர்களை தேடாதபடி కింద వాటిని వెదకకుండునట్లు மேலானவர்களை நாடுங்க. పై వాటినే వెదుకుడని చెప్పి. பக்கத்துல கீழானதை தேடாத. పక్కన ఉన్న వాటిని చూసి చెప్పండి, కింద ఉన్న వాటిని వెదకబాకండి. முகத்தை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல, కానీ చూసాక మరి భయంకరంగా ఉంది కదా. அப்ப பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கீழானவர்களை அல்ல, కింద వాటిని కాదు అని చెప్పండి. சிரிச்ச முகமா சொல்லுங்க. కాస్త నవ్విన ముఖంతో. హల్లెలూయా. హల్లెలూయా. முகம் திரும்பவே மாட்டேங்குது. ముఖం ఈ విధంగా తిరగనంటుందండి. பார்த்து சொல்லுங்க, பயம் அவங்கள பார்த்து சொல்லுகிறதுக்கு. సూచి చెప్పండి, భయపడబాకండి, సూచి చెప్పండి. கீழானவர்கள் அல்ல, కింద వాటిని కాదు, கீழானவர்கள் அல்ல, కింద వాటిని కాదు, மேலானவர்களே தேடு. పై వాటినే వెదకండి. காரணம் என்ன, நீ தேடுகிற இடம் மேல் என்று சொல்லும் போது அந்த வசனம் சொல்லுது, if you then you rise with Christ, seek those things which are above where Christ is sitting. నువ్వు ఆ పైన ఉన్న వాటినే వెతికినట్లయితే, ఎందుకంటే అక్కడ ఉన్న వాటిని నీకు లభిస్తుంది, ఎందుకంటే అక్కడ దేవుడు ఆసనుడై ఉంటున్నాడు పైన గనుక. அம்மா யாரோ வாசிச்சிருங்கம்மா, 3:1 வாசிச்சிருங்க. ಮೇಲಿರುವುದಕ್ಕೆಲ್ಲ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡಬೇಡಿರಿ, ಭೂಸಂಬಂಧವಾದವುಗಳ ಮೇಲೆ ಇಡಬೇಡಿರಿ. ஆ ಆದ ಕಾರಣ ஆ ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದರಿಂದ ஆ ಮೇಲಿರುವವುಗಳನ್ನು ಹುಡುಕಿರಿ, ம் ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸನಾರೂಢನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இது ஏன் உங்களுக்கு இந்த வசனத்தை நான் காண்பிக்கிறேன்னா, ఎందుకు ఈ వాక్యాన్ని మీకు కనబరుస్తున్నానంటే, மீகா நான் தேவனை நோக்கி நான் காத்திருப்பேன்னு சொன்னிருந்தார். నేను దేవుని వైపు చూస్తూ కాచుకొని ఉంటున్నానని చెప్పబడుతుందండి. அப்ப இன்னைக்கு நம்ம ஒன்று புரிந்து, நம்ம ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம கண்கள் மேலே இருக்கும்போது இயேசுவை பார்க்கிற
கண்களாக மாறிவிடும். అప్పుడు మనం ఒకటి తెలుసుకోవాలి, మనం ప్రార్థనకు ప్రతి మారు వచ్చేటప్పుడు పైన చూసేటప్పుడు మన యొక్క కన్ను దృష్టి యేసు వైపు చూసే విధంగా நாம் మారుతుంది. கீழான காரியங்களிலே மேலானவைகளை பார்க்கும்படியாக தேவன் நம்மை మన కింద அழைத்தவராயிருக்கிறார். కార్యాలు కాదు, పైన ఉన్న కార్యాలను చూచులాగా దేవుడు మనల్ని పిలుచువాడై ఉంటున్నాడు. விவசாயி எப்படியாக தன்னுடைய பூமி பலன் கொடுக்கணும்னு சொல்லி மலைக்காக వానத்தை பார்க்குவாரோ, మరి వ్యవసాయి ఏ విధంగా అయితే తన యొక్క భూమి ఫలించు ప్రకారంగా ఆ యొక్క ఆకాశం వైపు వర్షము కొరకై తేరి చూస్తాడు. இன்னைக்கு நம்முடைய பூமி நம்முடைய சபை, ఈ రోజుల్లో మన యొక్క భూమి ఏంటంటే మన యొక్క సంఘం అండి, நம்முடைய குடும்பம், మన యొక్క కుటుంబం, நம்முடைய பிள்ளைகள், మన యొక్క బిడ్డలు, நம்முடைய பெற்றோர்கள், మన కన్నవారు, அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட நம்ம என்ன செய்யணும்? மேலே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். అందరూ కూడా ఆశీర్వదించబడాలంటే మనం ఏం చేయాలంటే మనము పైన కన్ను దృష్టి చూసి తేరి చూచు వారమై ఉండాలి. காரணம் தேவனால கூடாத காரியம் ஒன்று. దేవుని వలన అసాధ్యమైన కార్యం ఏ ఒక్కటి లేదండి. அப்பங்க நம்ம தேவனை பார்க்கும்போது అప్పుడు మనం దేవుని వైపు చూచినప్పుడు அவருடைய கண்களை நமக்கு தயவு கெடுக்கிறதா இருக்கு. ఆయన కన్నులలో మనకు దయ లభించినదిగా ఉంటున్నది. அப்ப இன்றைக்கு நமக்கு தயவு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு இடத்துல இருந்தா அவருடைய கண்கள் అప్పుడు இருந்தா మనకు దయ மாத்திரமே. కావాల్సినది ఒకే ఒక్క చోటున ఒకే ఒక్క స్థలంలో మట్టుకే, ఎక్కడంటే ఆయన కన్నులలో మట్టుకే. நான் ஒரு காரியத்தை நான் தைரியமா சொல்லுவேன், அவரை பார்த்த முகங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு నేను ఒక కార్యాన్ని అయితే ధైర్యంగా చెప్పగలను, ఆయన వైపు చూచిన ముఖంలో ఏ ఒక్కటి కూడా సిగ్గుపడలేదండి. அம்மா இன்றைக்கு இந்த 4வது நாள்ல யாரெல்லாம் ஜெபத்துக்கு வந்து ஜெபிக்க வந்திருக்கிறீங்களோ உங்களை ஒருபோது வெட்கப்படாமல் உங்களை தலைகளை நிமர செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். ఎవరైతే దేవుని సన్నిధానంలో ప్రార్థన కొరకు వచ్చారో మీరు ఏ ఒక్కరిని కూడా సిగ్గుపడనివ్వకుండా దేవుడు మీ యొక్క తలను ఎత్తువాడై ఉంటున్నాడు. அப்ப இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறது நலம் என்று நாம் அறிந்து అప్పుడు ఈ கொள்ள வேண்டும். రోజుల్లో దేవుని కొరకే కాచుకొని ఉంట అది చాలా మంచిదని మనం ఎరిగిన వారమై ఉండాలి. பக்கத்துல தட்டிட்டு சொல்லுங்க, பக்கத்துல தட்டி கர்த்தருக்காக చెప్పండి. காத்திருக்கிறது దేవుని కొరకే కాచుకొని ఉండుట அது நல்லது. అది మంచిదండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம வாழ்வில எதற்காக காத்திருக்கிறோமோ இல்லையோ, మనం జీవితంలో దేని కొరకే కాచుకొని ఉంటున్నామో లేదో, பவுல் சொல்கிறார், இதோ என் தேவன் வரப்போகிறவரை நோக்கி நான் பார்த்து పౌలు கொண்டிருக்கிறேன். గారు అంటున్నారు, అదో నా దేవుడు రాబోతున్నాడు, ఆయన వైపు చూచి నేను మొరపెడుతున్నాను అని చెప్పి. 1 தெசலோனிக்கேயர் 4:5 வாசிக்கும் கர்த்தருடைய வருகையை குறித்து நம்ம சொல்லப்படுகிறது. మొదటి తెస్సలోనికలో అందులో 4వ అధ్యాయం 5వ వాక్యం చెప్పబడుతుంది. దేవుని యొక్క రాకడ గురించి అక్కడ చెప్పబడుతుందండి. அங்க பார்க்கும்போது விசுவாசிகள் எல்லாம் அவரை பார்க்கிற கண்களாக மாறிடும். అక్కడ చూసేటప్పుడు విశ్వాసుల కన్నులంతా కూడా ఆయన వైపు చూసే కన్నులుగా మారుతుంటాయి. அவரை விசுவசித்து மரித்தவர்கள் எல்லாம் அவர் வரும்போது அவரை பார்க்கிற ఆయన கண்களாக విశ్వాసం மாறிடும். నుంచి మరణించిన వారందరూ కూడా ఆయన వచ్చేటప్పుడు ఆయన చూసే కన్నులుగా మారిపోతున్నాయి. மரித்த பின்பு அவரை பார்க்கிறதுக்கு முன்பதாக ஜீவனோடு இருக்கிறதே போதே அவரை பார்க்க நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். మరణించి తదనంతరం ఆయన చూచే వారి కంటే జీవములు మన ప్రాణంలో మనలో ఉన్నప్పుడే ఆయన చూచే వారిగా మనం నేర్చుకోవాలండి. யோபு சொல்கிற அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். యోబు గారు అంటున్నారు, అన్య కన్నులు కాదు ప్రభు, నా సొంత కన్నుల చేతనే ఆయన చూస్తానని அப்ப చెప్పి. இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிற போது అప్పుడు ఈ రోజుల్లో ఆయన వైపు చూచి మనం ప్రార్థించేటప్పుడు அது கர்த்தர் நம் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவராக దేవుడు இருப்பார். మన యొక్క ప్రార్థనకు ఆయన చెవి ఒగ్గువాడై ఉంటున్నాడు. அப்ப இன்றைக்கு நாம் 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். అప్పుడు ఈ రోజున మనం 3 కార్యాలను మనం నేర్చుకున్నాం. முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது. మొదటిదిగా దేవుని కొరకే కాచుకొని ఉండుట మంచిదని. இன்னும் 17 நாட்கள் இருக்கு. ఇంకా 17 రోజులు ఉన్నాయండి. என்ன போறதுன்னு சோர்ந்து போகாம ఏం వెళ్ళేది అని సొమ్మసలిపోక இந்த 4 நாள் ஜெபத்தை ஜெபத்தை கர்த்தர் கேட்குவார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபிக்க வர வேண்டும். ప్రతి దినము కూడా దేవుడు నా ప్రార్థన ఆలకించుతాడని మొదలుకొను మనం రావాలండి. என்னோட ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? నా యొక్క ఒకే ఒక ఆశ ఏంటో తెలుసా? சண்டே சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படியே உபவாச ஜெபங்கள் எல்லாம் அப்படியே full-ஆ ఆదివారం இருக்கும். యొక్క సర్వీస్ ఏ విధంగా ఉంటుందో ఉపవాస ప్రార్థన కూడా ఆ విధంగానే మందిరం మొత్తంగా ఉండాలండి. பாஸ்டர் சண்டே இது Thursday சொல்லிட்டு இருந்தார், సేవకులు మరి అభ్యాసవారం చెబుతూ ఉంటున్నారు, என்னுடைய சபையில ஆடுகள் எல்லாம் வெளியில வந்து నా உக்காந்துருக்கும். సంఘంలో గొర్రెలన్నీ కూడా మరి బయట కూడా వచ్చి కూర్చొని ఉంటాయండి. என்னோட ஆசை என்னன்னா ஒவ்வொரு சபையிலும் உபவாச ஜெபம் சொன்னால் அது சண்டே சர்வீஸ் மாதிரி ஒரு பெரிதான பண்டிகை போல உபவாச నా ஜெபங்கள் ఆశ நடக்கணும். ఏంటంటే ఈ యొక్క ఆ యొక్క ఉపవాస ప్రార్థన కూడా సండే సర్వీస్ ఒక గొప్ప పండుగలాగా మనం దాన్ని ఆచరించాలండి. அது எப்போது அது ஆகும்னு சொன்னா అది ఎప్పుడు అవుతుందంటే அந்த ஜெபத்தின் மேன்மை அறிந்து ఆ கொண்ட ప్రార్థన యొక్క గొప్పతనం ఎరిగినప్పుడు మట్టుకే. நீங்க அநேக பேர் வேலைகள் இருக்கும், ఈ రోజుల్లో అనేక మందికి పని బాటలు ఉంటాయి, ஆனா யாருன்னா ஒருத்தர் அட்மிட் ஆனாங்கன்னு சொன்னா நிச்சயமாக லீவ் போடுவாங்க. కానీ ఎవరన్నా ఒకరు అడ్మిట్ అయినట్లయితే ఖచ్చితంగా లీవ్ వేస్తారండి. அப்போ நம்ம உங்களுக்கு சொல்லுங்க, உபவாச ஜெபத்துக்கு நீ லீவ் போட்டுட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வாங்க. అప్పుడు చెప్పండి, ఉపవాస ప్రార్థనగా మీరు లీవ్ వేసి రండి అని పిలుచుకొని రండి. எத்தனை பேர் சொல்றவங்களா இருக்கு? ఎంతమంది చెప్పువారమై ఉంటున్నాం? ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் நம்மை ఆశీర్వదిப்பார். ప్రభు మనల్ని దీవించును గాక. அப்போ ஒவ்வொரு நேரமும் அவருக்காக காத்திருங்க. అప్పుడు ప్రతి ఒక్క సమయం కూడా ఆయన కొరకై కాచుకొని ఉండండి. மீகா 7:7 என்ன சொல்கிறோம் அந்த வார்த்தையின்படி நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். మీకా 7:7 చొప్పున ఏమైతే చెప్తుందో ఆ వాక్యానుసారంగా మనము ధ్యానించి మనం ప్రార్థించుకుందాం. ஆதலால் நான்
நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். இங்கிருந்து வெளியில போகும்போது நான் காத்திருப்பேன். யாருக்காக? బయటికి వెళ్ళేటప్పుడు నేను కాచుకొని ఉంటాను. ఎవరి కొరకండి? என் ரட்சிப்பு எப்படி சொல்லுங்க? என் ரட்சிப்பின் தேவன். నా రక్షణ కర్తయగు దేవుని வைங்க, கையை வைங்கள. పైన చేయి పెట్టుకోండి. உள்ள யார் இருந்தாலும் அவனை ஓட்டிடுங்க. లోపల హృదయం లోపల ఎవరైనా ఉంటే వారిని తరిమేయండి. ஏதாவது இருந்தா அதை ஓட்டிடுங்க. ఏదైనా ఉంటే దాన్ని తరిమేయండి. இது இருக்கிற வேண்டிய இடம் என் தேவன் ரட்சகருக்கு மாத்திரமே. నా రక్షకుడికి మట్టుకే ఇక్కడకు చోటని. హల్లెలూయా హల్లెలూయా. எல்லாரும் கையை வைங்கள. అందరూ ఇక్కడ చేతులు పెట్టండి. உங்க பைபிள்ல மீகா இருக்கா? మీ పరిశుద్ధ గ్రంథంలో మరి మీకా ఉందా? ஒரு வாரம் அதை பார்த்து சொல்லுங்க. அது எல்லாரும் அப்படியே பார்த்து சொல்லுங்க. ఒక్కమారు దాన్ని చూసి ఆ విధంగానే అందరూ కూడా ఆ విధంగానే చెప్పండి. Therefore I will look unto the Lord. అయినను I will యెహోవా wait కొరకు for the నేను Lord, ఎదురు చూచెదను. God of my రక్షణకర్తయగు salvation. నా దేవుని My కొరకు నేను God కనిపెట్టి will ఉందును. hear. నా దేవుడు నా ప్రార్థన ఆలకించును. அப்ப இங்க வெளியில போகும்போது எப்படி என் ரட்சகராய் இருக்கிற தேவன் అప్పుడు బయటికి వెళ్ళేటప్పుడు నా రక్షణకర్తయగు నా దేవుడు வெளியில போகும் என் ஜெபத்தை கேட்பார். నా ప్రార్థన ఆలకించును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த నம்பிக்கையோடு கடந்து ఆ போகணும். నమ్మకంతో బయలుదేరి వెళ్ళండి. இருக்கிற இடங்களை அப்படியே தலைகளை தாழ்த்தி ఆ நாம் విధంగా తలలో ఉంచి మనం ప్రార్థించబోతున్నాం. ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க ఒకే போகிறோம். ఒక కార్యము నిమిత్తమై ప్రార్థించబోతున్నాం. பெத்தேல் ஓபேத் சபையை ఈ బేతెల్ ఓబెల్ సంగమను கர்த்தர் దేవుడు உபாகமம் 1:11 படி செய்யணும். ద్వితీయోపదేశ కాండము 1:11 చొప్పున చేయాలండి. எத்தனை பேர் முழங்கால் படியிடுமோ முழங்கால் படியிட்டு ఎంతమంది మోకాళ్ళు ఉన్నారో అంతమంది కూడా మోకాళ్ళుని இப்ப நம்ம தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம మనం ஜெபிக்க దేవుడు ఇచ్చేటువంటి వాగ్దానమును బట్టి మనం ప్రార్థించబోతుంటున్నాం. தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 பேர் அதை வாசிக்கும் போது நீங்க அந்த வசனத்தை கேட்டு நீங்கள் அதுக்காக ஜெபிக்க போகிறீங்க. తమిళ కన్నడ తెలుగు మరి ఆ వాక్యాన్ని చదివి ఆ వాక్యం నిమిత్తమే మీరు ప్రార్థించబోతుంటారు. உபாகமம் 1:11 ద్వితీయోపదేశ కాండం అండి. ద్వితీయోపదేశ కాండం 1:11 நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ஜான்சன் கர்த்தர் சொல்றாரு. దేవుడైన యెహోవా మీ జనసంఖ్యను 1000 రెట్లు ఎక్కువ చేసి తాను మీలో చెప్పినట్లు మిమ్మల్ని ఆశీర్వదించును గాక. ನೀವು ಈಗ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಇನ್ನೂ 1000ದಷ್ಟು ಆಗುವಂತೆ ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ತಾನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರವೇ ನಿಮಗೆ ಶುಭವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்க? ఎంతమంది ఈ వాక్యాన్ని విన్నారండి? எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி అందరూ ఆ విధంగానే చేతులు நாங்க పైకెత్తి காத்திருக்கிற வந்திருக்கிறோம் ஐயா. మేము కాచుకోవడానికి వచ్చామయ్యా. இந்த நேரத்துல உம்மை காத்திருக்கிறோம். మేము కాచుకొని ఉంటున్నాం. உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறது நல்லது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். కాచుకొని ఉండటం మంచిదని మేము கர்த்தருக்காக காத்திருப்பது நல்லது என்று நாங்கள் కాచుకొని அறிந்திருக்கிறோம். ఉండటం మంచిదని ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பின் தேவன் என் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி దేవుడు మా ప్రార్థన ఆలకించుతాడు. எல்லா சத்தத்தை உயர்த்தி அப்படியே చేతులెత్తి స్వరమనే ஆண்டவரே எங்க பெத்தேல் ஓபேல் சபையை బేతెల్ సంగమును இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு நீ பெருக செய்வீராக. உம்முடைய வாக்குத்தத்தத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாசத்தின் நாளை 4வது நாளிலே ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் மாற வேண்டும் அப்பா. தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறணும். பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண விட்டு விடாதபடி ஜெபம் பண்ணுங்க. వదిలిపెట్టినట్లు ప్రతి ఒక్కరు ప్రార్థించండి. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. కాచుకొని వారు ஓ సిగ్గుపడిపోయారు. அவர்கள் புதிய பலன் அடைந்தது போல బలమును పొందుకొనెను. ஓ இன்னைக்கு ஒரு பலனான அபிஷேகம் சபை மேல இறங்குவதாக. అభిషేకము దిగవచ్చును. ஓ ஒரு புதிய பலன் வருவதாக. ஓ சோர்ந்து போனவங்க சத்துவத்தும் பலவீனர்கள் பலனை கொடுக்கிற தேவன் எல்லா சோர்வுகளும் பலவீனங்கள் அகற்றுகிற ஒரு பலன் வருவதாக. బలము వచ్చును గాక. Thank you Lord Jesus.
Thank you, Lord. Hallelujah. Rima kadadarabaha. Oh, we praise you, Lord. We praise you, Jesus. We praise you, Jesus. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you, Lord. Oh, thank you, Jesus. Rama kadadarabaha. Rabba shagadarala. புதிய காரியம், புதிய காரியம். கர்த்தருக்கு காத்துக்க புதிய பலன் அடைவார்கள். ஓ, உயர உயர பறக்கும்படியாக, உயர உயர எழும்பும்படியாக. அம்மா, நீ கீழே இருக்கிற தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. உன்னை உயர்த்த கர்த்தர் நினைவு கூறுகிறவர். உன்னை உயர்த்தும்படியாக விரும்புகிற தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஓ, உமக்கு நன்றி ராஜா. ஓ, உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, మంచి పరలోకపు తండ్రి, ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த 4ஆம் நாளிலே அப்பா எங்களை ஒன்று கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு காத்திருப்பது நல்லது என்று நாங்கள் அறிந்து கொள்ள செய்ததுக்காக, அந்த காத்திருக்க நாங்கள் யாருக்காக காத்திருக்க வேண்டும் என்று நீர் கற்பித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் செய்த வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் காத்திருக்கும் போது எங்களுடைய பலன் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்காக వాగ్దానం నిమిత్తం మేము కాచుకునేప్పుడు మేము నూతన బలమును పొందుకునేందుకు వాగ్దానం చేశాము. அப்பா, உம்முடைய பலத்தினால நாங்கள் சாட்சிகளாக நாங்கள் மாற போகிறோம் என்று எங்களை உணர்த்தினதுக்காக நன்றி. பலము చేత మేము సాక్షులుగా జీవించగలమని మమ్మల్ని గ్రహింపజేసినందుకు కొరకు నీకు స్తోత్రములు. ஒருபோதும் உங்க காத்திருக்குதல் விருதாக போகாதபடி எங்கள் இரட்சகரான தேவன் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அதனுடைய வல்லமைக்குள்ளாக ஆசீர்வாதம் நடத்த போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். మేము ప్రార్థించే ప్రార్థన నీ దొరకని కాచుకున్నప్పుడు అది వ్యర్థమ కాకున్నట్లు మేము మా ప్రార్థన ఆలకించి మమ్మల్ని ఆశీర్వదించిన నీ కృపను బట్టి స్తోత్రములయ్యా. வருகிற மீதியான 17 நாட்கள் உம்முடைய அற்புதத்தின் கரம் வெளிப்படுவதாக என்று நாங்கள் 17 రోజులు కూడా మరి నీ యొక్క అద్భుత హస్తము నా తండ్రి బయలుపరచబడును గాక. అన్నవరు అనేకరు இந்த உபவாச ஜெபத்துல வந்து கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்கள் உபவாச ప్రార్థనలో వచ్చి పాల్గొనలాగున ప్రార్థిస్తుంటున్నాము. குடும்பமாக சபையில வந்து உம்முடைய சமூகத்துல காத்திருந்த நன்மையான காரியங்கள் பெற்று சொல்ல கிருபை செய்வீராக. నీ మందిరములో ఆయా గొప్ప మేలైన కార్యములు పొందుకొనలాగున ప్రార్థిస్తున్నాం ప్రభువా. இந்த இம்மட்டு நடத்தின கர்த்தர் தாமே, ఇంతవరకు నడిపించిన ప్రభువు తానే మిమ్మల్ని நடத்த వల్లవరా இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். నడిపించడానికి శక్తిమంతుడైన தொடர்ந்து பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் குடும்பத்தையும் விசுவாசிகளுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஐயగారిని వారి కుటుంబాన్ని మరి విశ్వాసులను మీ చేతులకు అప్పగించుకుంటున్నాం. రక్త కోటికులాగా உம்முடைய அக்கினி வேலிட்டு பாதுகாத்துக்கொள்ள உம்மை ஜெபிக்கிறோம். அக்னி యొక్క కంచెలు మీరు కాచి కాపాడమని நாங்கள் ஜெபித்ததான ஜெபங்களுக்கு பதில்களை நாங்கள் காண போகிறதுக்காக நன்றி. ప్రార్థించిన ప్రార్థనలకు జవాబులు లభించిన దాన్ని బట్టి நீ వాగ్దానం கொடுத்தீரே 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். உம்முடைய பிதாவின் தேவன் ஆசீர்வதிக்கப்படியாக நீ நடப்பா என்று சொன்னதுக்காக நன்றி சொல்லுகிறோம். మిమ్మల్ని ఆశీర్వదించి నడిపిస్తానని చెప్పిన వాక్యమును బట్టి మీకు కృతజ్ఞతలు ప్రభు. సభయని ఉయర్త పోగుదుకాக సంఘమును మీరు హెచ్చించు దానిని బట్టి కృతజ్ఞతలు. పలిగి పెరిగి చేయ పోగుదుకాக వర్ధిలింపజేసి బహుసంఖ్యగా నామ మహిమపడత పోగుదుకాக నామ మహిమపరచబడినందుకు స్తోత్రములు. యేసు నామమున యేసు నామములో తండ్రి. ఆమేన్. ఆమేన్. కర్తర్ உங்களை ஆசீர்வதிப்பார். ప్రభు మిమ్మల్ని దీవించును. அப்படியே எழுந்து நிற்போம். మనం ఆ విధంగా లేచి నిలబడుకుందాం. கர்த்தர் நம்மோடு பேசினபடினால ప్రభు మనతో మాట్లాడాడు. அவர் பெருகும்படியா நாம் சிறுகும்படியா ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நாம் ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை செலுத்தும். நன்னத்திரவேரு ஓ ಯೇಸುವೆ, நான் ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, நான் ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. கர்த்தரை சாயது முழக்காகிரு மரணத சமய ஜீவனா சமயது முழக்காகிரு மரணத சமய ஜீவனாகிரு நத்துரவிரு ஓ இயேசுவே, நான் விட்டு வாழலாறு. நத்துரவிரு
ಸಮಯದ ಸ್ವರವಾಗಿರು, ಶೋಧನೆಯ ಸಮಯದ ಶಕ್ತಿಯಾಗಿರು, ಎದರುವ ಸಮಯದ ಸ್ವರವಾಗಿರು, ಹತ್ತಿರವಿರು. ಓ ಯೇಸುವೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಗಿಲಾಗಿರು. ಹತ್ತಿರವಿರು. ಓ ಯೇಸುವೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಗಿಲಾಗಿರು. ಆರಾಧಿಸೋಣ. பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் இந்த 4வது நாளில் கர்த்தருக்காய் காத்திருக்கிற மனுஷன் புது பலன் அடைவான் என்று சொல்லி நம்முடைய பாதத்தில் மரியாதை போல காத்திருக்கும்படியாக, நல்ல பங்கை பெறும்படியாக தேவன் இந்த இரவு வேளையில் என்னோடு, எங்களோடு, சபையோடு, குடும்பத்தோடு அன்று நீர் பேசி நம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தை நூறத்தனையாய் பலன் கொடுத்தது போல அன்று நூறத்தனையாய் பலன் தர ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்று புது பலன் அடைந்து அன்று மேலானவைகளை பார்க்கத்தக்கதாக அன்று நம்முடைய நாம மகிமைக்கா, பேரு பேரா, பங்கு பங்கா, வகை வகையா நம்முடைய ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, எதிர்பார்ப்போடு வந்து எல்லா பிள்ளைகள் ஆசீர்வதியோ. வார்த்தையை கொண்டு வந்து தேவ மனுஷனோட குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இரவில் சொப்னத்தில், தரிசனத்தில் முகமுகமா பேசும். வருகை இருந்தா மேகங்களில் சந்திக்க உதவி செய்யும். தாமதித்தா நாளை தினத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு 5வது நாள் உபவாச ஜபத்தில் பங்கு பெற சபையை கூட்டி சேரும். நாங்கள் பிரிந்து செல்லுகிறோம். பிரியாத தேவ கரம், பாதுகாப்பு, பிரசன்ன கூட இருந்து வழிநடத்தும். இயேசுவின் வைத்தெழுந்த நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பா. சமூகம் பாதுகாப்பு பிரச்சனை உங்களோடு இருந்து வழி நடத்துவா. ஒருவர் ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து வாருங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். further details and prayer support, contact Crown of Life Ministries, India, Bangalore, Karnataka 56046. Our phone number 08023433120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.